தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் அன்பான சத்திய சகோதர சகோதரிகள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இந்த நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே சத்தியத்தை குறித்து தியானிப்பதற்காக நாம் இங்கே உடனே வந்திருக்கிறோம். அதன் நிமித்தம் நாம் நமது பரம தகப்பனுக்கு நன்றி செலுத்துவோம். அன்புக்குரியவர்களே, இந்த இக்கட்டான கால சூழ்நிலையிலே தேவன் தம்முடைய பிள்ளைகளை இந்த இணையதளத்தின் வாயிலாக ஒருங்கிணைத்து வருகிறார். அதன் நிமித்தம் நாம் நமது பரம தகப்பனுக்கு நன்றி செலுத்துவோம். இக்கட்டான சூழ்நிலையும் கூட சகோதரர்களை ஒருவருவர் காண்பதும் சகோதரர்களோடு கூட பேசுவதும் நிச்சயமாகவே மிகுந்த சந்தோஷத்தையும் ஆறுதலையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நாம் இன்றைய தினத்திலே பார்க்க இருக்கக்கூடிய பாடத்தின் தலைப்பு உபத்திரவம், ட்ரிபுலேஷன்ஸ் என்ற பாடத்தை நாம் பார்க்கிறோம். உபத்திரவங்கள். அன்புக்குரியவர்களே, வேத புஸ்தகத்திலே இவைகளை குறித்து நாம் வாசிக்கும் போது இவைகளை குறித்து நாம் ஆச்சரியப்பட வேண்டியதில்லை. காரணம், பொதுவாக பேசவை ஸ்தாபனமானது இவ்விதமான உபத்திரவம் என்ற வார்த்தை தகாத அர்த்தத்திலேயே பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள். அவர்கள் அதனை குறித்து ஒரு விதமான அச்சத்தை பரப்பி நீண்ட நெடு காலமாக மக்களுக்கு அதை குறித்து ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, நாம் உபத்திரவங்களை குறித்து அச்சப்பட தேவையில்லை. நம்முடைய பிதாவாகிய தேவன் தம்முடைய வேத புஸ்தகத்தின் வாயிலாக நமக்கு ஆறுதலான அதே சமயத்தில் சரியான விளக்கங்களை கொடுத்திருக்கிறார். நாம் இன்றைய தினத்திலே நாம் பேச்சவை உபதேசங்களிலிருந்து அநேக காரியங்கள் வேறுபட்டிருக்கிறதை பார்த்திருக்கிறோம். இன்றைய தினத்திலே உபத்திரவங்களை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். அதோடு கூட தெளிவான கருத்தை, இந்த வேத சத்தியத்திலிருந்து நாம் தெளிவான கருத்தை ஆராய்ந்து பார்க்க இருக்கிறோம். வழக்கமாக நம்முடைய கிளாஸ்களிலே சில சமயங்கள் மணிக்கணக்காக நாம் இஷ்டம் போல் பேசி வருவது உண்டு. ஆனால் இந்த டெக்னாலஜி வாயிலாக நாம் இணைக்கப்பட்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் சுருக்கமாக சிலவற்றை தெளிவாக அதே சமயத்தில் மிகவும் சுருக்கமான முறையில் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறதை நாம் உணர்கிறோம். அந்தபடி நாம் சில விஷயங்களை சுருக்கமான முறையில் பார்ப்போம். இந்த தினத்திலே பார்க்க இருக்கக்கூடிய இந்த தலைப்பின் நமக்கு வேத வாக்கியம், தலைப்பு வேத வாக்கியம் என்னவென்றால் ரோமர் 5ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வரை உள்ள வசனங்கள். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அன்புக்குரியவர்களே, இந்த வசனத்திலே நாம் வாசிக்கும் போது உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம் என்ற கருத்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி அங்கு சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தையும் கவனத்தோடு வாசிப்போம். சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த வாக்கியங்கள் நமக்கு ஆறுதலை கொடுக்கக்கூடியதாகவும் தேர்தலை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கின்றன. அநேக உபத்திரவங்களின் வழியாய் நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று இங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. நமது இரட்சகரும் கூட தமது முதலாம் வருகையிலே தம்முடைய சீஷர்களை பார்த்து உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று குறிப்பிட்டிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த உபத்திரவத்தை குறித்து நாம் சிந்தித்து பார்க்கும்போது அது நிச்சயமாக நமக்கு ஒரு பெரிய சந்தோஷமான தருணமாக இருக்க போவதில்லை. சில கஷ்டம் இருக்கும், சில கவலை இருக்கத்தான் செய்யும் இந்த பாதையில். ஆனால் அதிலும் சந்தோஷமாக இருப்பதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே அப்போஸ்தலருடைய முக்கியமான உபதேசமாக இருந்திருக்கிறது என்பதை நாம் கவனிக்கலாம். இது ரொம்ப முக்கியமா நம்ம கவனத்தில் எடுக்க வேண்டிய விஷயம். இந்த உபத்திரவம் எதனால வருது, என்ன காரணத்துக்கு வருது, இதை நம்ம முக்கியமா இருக்கணும். காரணம் என்னன்னா, நம்முடைய சொந்த இந்த விழுந்து போன மாம்சத்தின் காரணமாக அல்லது நமது அபூர்ணத்தின் காரணமாக, நம்முடைய கடமையை சரியா செய்யாம வேற ஏதாவது ஒரு காரணத்தினாலே இப்படிப்பட்டதான உபத்திரவங்கள் நமக்கு வருகிறது என்றால், வேத புத்தகத்தில் சொல்லப்படக்கூடிய உபத்திரவங்கள் அப்படிப்பட்டதல்ல. நமக்கு வரக்கூடிய இப்பொழுது சில சமயம் நம்ம வாழ்க்கையில நம்முடைய தவறினாலேயோ அல்லது பிரதிஷ்டைக்கு முன்னாடி நம்ம ஏதாவது ஒரு காரியத்தில் கவனக்குறைவா செய்ததுனாலேயோ அதனால நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த உபத்திரத்தை குறித்து இது சொல்லல.
அப்ப இதுல சற்றே ஆழமான கவனிக்க வேண்டிய சில விஷயம் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நாம் எதை விதைக்கிறோமோ அதையே அறுக்கிறோம். You are paid back in your own investment. நீ என்ன மூலதனம் பண்ணிருக்கியோ, நீ எதை இன்வெஸ்ட் பண்றியோ அதையெல்லாம் உனக்கு பலனா திரும்ப கிடைக்கும். அப்ப அப்படி பார்க்கும்போது நாம கவனக்குறைவா, அலட்சியமா, நம்முடைய பலவீனத்தினாலே, அபூர்வத்தினாலே செய்கிற தவறுகளால கிடைக்கிற உபத்திரவம், சத்தியத்தின் பாதையில் நடக்கிறதுனால கிடைக்கிற உபத்திரவமா நம்ம தவறா புரிஞ்சுக்க கூடாது. சரியான கருத்துல நாம புரிஞ்சுக்கணும். ஒருவேளை நம்ம சீர்தூக்கி பார்க்கும்போது இந்த சத்திய பாதையில சத்தியத்தின் அடிப்படையில தவறு நமக்கான உபத்திரவங்கள் இல்லாம நம்முடைய சொந்த தவறுகளினாலோ, சொந்த பாவங்களினாலோ, சொந்த குறைபாடுகளினாலோ அப்படிப்பட்டதான உபத்திரவங்கள் நமக்கு வந்திருந்துச்சுன்னா சீர்தூக்கி பார்த்து நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன? பாஸ்டர் 2 காரியத்தை உடனடியாக செய்ய முன் வச்சிருக்காங்க. ஒன்னு ரிப்பன்ட், மற்றொன்று ரிஃபார்ம். ரிப்பன்ட், மனம் திரும்புங்கள் உடனே. அதாவது ஏதோ இந்த சத்திய பிரயாசத்துல சத்திய திரும்பத்தை இல்லாம நம்முடைய சொந்த குறைபாட்டினால உபத்திரவங்கள் வருதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா இம்மீடியட்டா நம்முடைய தவறுகளுக்காக, பாவங்களுக்காக தேவனத்திலே மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்புவது. இரண்டாவது ரிஃபார்ம், சீர்திருத்தம், தன்னைத்தானே சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். இது ரெண்டும் முன்கூட்டி சொல்லப்படும். ஏன்னா இப்படிப்பட்ட தவறோடு கூட நாம இந்த பாதையில முன்னேறணும்னா நிச்சயமா நம்முடைய பிதாவின் அன்பை பெற முடியாது. தேவனுக்கு பிரியமற்றபடி நாம வாழ்ந்துட்டு அதனால சில ஒரு உபத்திரங்களையோ பாடுகளையோ அதனால ஏற்பட்டுட்டு நம்மளே தகாதமா புரிஞ்சுக்கிட்டோம்னா நிச்சயமா அது ஒரு ஆசீர்வாதமா இருக்காது. 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனத்தை கவனத்தோடு கூட வாசிக்கிறேன். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறது, தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாய் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நாம் தீமை செய்து பாடலிக்கிறவர்களாக இருப்போமே ஆனால் உடனடியாக நாம் நம்மை திருத்திக் கொள்ள வேண்டிய தருணம். அன்புக்குரியவர்களே, இதுதான் நம்ம முதல்ல உபத்திரவம் எப்படி இருக்கக்கூடாது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இந்த புத்தகத்தில் உபத்திரவம் உண்டுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அந்த உபத்திரவம் நமக்கு எப்படி இருக்கக்கூடாதுன்றதை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு இப்ப சத்திய பிரதேசம் வந்த பிற்பாடு நம்மளுடைய அறிவு சத்தியத்தின் மூலமாக எல்லாம் மெருகேறி இருக்கும். நம்ம தொழில கூட ரொம்ப அதிக கவனமா செலுத்த, நம்முடைய கவனத்தை குவிக்க முடியும். சத்தியத்தை நம்ம ஒருமுகப்படுத்தி நல்லா படிச்சு கற்றுக்கொள்ளும் போது உலக பிரகாரமான தொழில் செய்யும் போதும் கூட நம்முடைய மனம் ரொம்ப சுலபமா ஒருமுகப்படும். அதை நம்ம இப்ப நம்ம சத்தியத்தை நம்ம சீர்தூக்கி பார்க்கும்போது உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொழிலை நம்ம சீர்தூக்கி பார்க்கறது நமக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும். நிறைய படிச்சிருக்கிறோம். 10 அடி தாண்டக்கூடிய ஒருத்தருக்கு 5 அடி அப்படின்றது குறைவான ஒரு விஷயம், ரொம்ப சுலபமான ஒரு விஷயம். அப்போ இப்போ நம்ம நிச்சயமா நம்முடைய தொழில் மற்ற காரியங்களால சத்தியத்தை படிக்கிற காரணத்தால முடிஞ்ச அளவுக்கு நேர்மையா, நேர்த்தியா, தேவனுக்கு பிரியமானபடி செய்யும். இன்கேஸ் சத்தியத்தில் வந்து இந்த பிரதிஷ்டைக்கு முன்னாடி நம்முடைய தொழிலோ அல்லது நம்முடைய கம்பெனியோ நஷ்டம் அடைஞ்சு அதனால ஏதேனும் பிரச்சனைகளை நாம் சந்தித்திருப்போமே ஆனால் அதனுடைய விளைவாக, அதனுடைய தொடர்ச்சியாக நம்முடைய பிரதிஷ்டைக்கு பின் நமக்கு சில பிரச்சனைகள் வருதுன்னா அதை நம்ம சத்தியத்தின் மீது நம்ம உபத்திரவப்படுறோம்னு சொல்லக்கூடாது. காரணம் என்னன்னா அது முன்கூட்டியே நம்முடைய தவறுகளினாலே இந்த காரியங்கள் நடந்துட்டு வருது. அது இப்பொழுது நம்மை பின்தொடர்ந்து வருது. இன்னும் சிலர் நினைச்சிருக்காங்க சரீர ரீதியான ரோகங்கள், அதுவும் உண்மைதான். சத்தியத்துக்கு வர பிரதிஷ்டைக்கு முன்னாடி சில பிரச்சனைகள் இருந்திருக்கும், அதனுடைய தொடர் விளைவுகள் இப்ப இருக்கலாம். இதையும் சத்தியத்தின் மீது வரக்கூடிய உபத்திரவங்கள் நம்ம தகாத விதமா புரிஞ்சுக்கிற கூடாது. நிச்சயமா சாத்தானாலையும் பொல்லாத தூதர்களாலையும் நமக்கு சில சிரமங்கள் வருது. ஆனா நாமளே சில சிரமங்களுக்கு காரணமா இருக்கிறோம் அப்படின்றதுதான் நம்ம இதுல பார்க்க வேண்டிய விஷயம். சில சமயங்கள்ல பாத்தீங்கன்னா சில வருடங்களுக்கு முன்பாக சிலர் கடன் வாங்கியிருப்பாங்க, பிற்பாடு சத்தியத்துக்குள்ள வந்திருப்பாங்க, பிற்பாடு பிரதிஷ்டையும் பண்ணியிருப்பாங்க. இப்ப கடன் கேட்கிறவர் திரும்ப கடன் கொடுத்தவர் வந்து பணத்தை கொடுன்னு கேட்கும்போது எனக்கு ஒரே உபத்திரவமா இருக்கு, ஒரே பாடுகளா இருக்கு அப்படின்னு. இதுவும் நம்மால அறிவிச்சுக்கிட்டது இல்லை. இந்த கடனும் தேவன் நம்மகிட்ட என்ன செய்யல, கட்ட முடியாத சூழ்நிலை. ஏற்கனவே நம்ம தான் வாங்கியிருக்கிறோம், நாம தான் திரும்ப கட்ட வேண்டிய சூழ்நிலை. இதெல்லாம் நம்ம இந்த சத்திய பிரதேசத்துல பொதுவா பேசிட்டு இருக்கும் போதே கேட்கக்கூடிய சில விஷயங்கள். அப்போ வேதமத்தில் சொல்லப்படக்கூடிய இந்த உபத்திரவங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சற்றே வேறு விதமாக எல்லாம் அதுல இருந்தாலும் கூட அது வேறு கண்ணோட்டத்தில் வேறு விதமாக வருது. நம்முடைய தவறுகளின் அடிப்படையில் இல்லாம சத்திய பாதைக்கு வந்த பிற்பாடு சத்திய முன்னேற்றத்தில் நாம் ஈடுபடும் போது சாத்தானாலும் பொல்லாத தூதர்களாலும் நமக்கு வரக்கூடிய
அன்புக்குரியவர்களே, வேதவசனம் திட்டவட்டமாக சொல்லுவது என்னவென்றால், ஒருவரும் பொல்லாங்கு செய்தோ, திருடியோ, தீமை செய்தோ, தப்பு செய்தோ உபத்திரவப்படக்கூடாது. 1 பேதுரு 4:15 ஆதலால் உங்களில் ஒருவரும் கொலை பாதகனாயாவது, திருடனாயாவது, பொல்லாங்கு செய்தவனாயாவது, அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனாயாவது பாடுபடுகிறவனாய் இருக்கக்கூடாது. அப்ப நமக்கு தெளிவா சொல்லப்பட்டிருக்கு எப்படி பாடுபடுகிறவனா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, இப்போ முதல் கருத்துல நம்ம எப்படி பாடுபடுறவனா இருக்க கூடாதுன்றதை பார்த்துக்கணும். இரண்டாவதா நம்ம பார்க்க இருக்கக்கூடியது உபத்திரவம் எவ்விதம், எதனால் இருக்க வேண்டும், எப்படி இருக்கணும், எதனால் நமக்கு ஏற்படும். இதுக்கு சில முக்கியமான பாயிண்ட்ஸ் வேத புத்தகத்தில் நமக்கு சொல்லப்படும். நம்முடைய பரூசியா எஃப்பினி மெசஞ்சர்ஸ் காலத்துக்கு ஏற்ற சத்தியமாக இவைகள் எல்லாம் நமக்கு படிப்படியா அந்தந்த காலகட்டங்களில் பத்திரிகை வாயிலாக கொடுத்துருக்காங்க. அதனுடைய சில சுருக்கங்களை நம்ம இப்ப பார்க்கலாம். உபத்திரவம் எதனால் வரணும், எப்படி நமக்கு வரணும் அப்படின்னு நம்ம கவனிச்சு பார்ப்போமே. ஆனால் முதல் காரியமா அது கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் வர வேண்டும். அது எப்படி வரணும்? கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் வர வேண்டும். 1 பேதுரு 4:14 நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் இந்த வசனம் சொல்லியபடி கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நாம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். அப்போ மற்ற காரியங்களுக்காக ஒருத்தர் கடன் வாங்கிட்டு கடன் கொடுக்கலன்றதுக்காக ஒரு நிந்தனையா இருந்தாலோ, அல்லது வேற ஏதாவது பிரச்சனையின் காரணமாகவோ, அல்லது வேற ஏதாவது சிரமங்களின் காரணமாகவோ இருக்கிற நிந்தனை அல்ல. அவன் தவறு செய்துக்கான்ற காரியத்தை வச்சிருந்த சத்தியத்தின் அடிப்படையில் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் அது இருக்கும். இரண்டாவது காரியம், ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் உபத்திரவம் வந்தால் அது அவனுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். 1 பேதுரு 4:16 ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். கிறிஸ்தவனாய் இருப்பதினால், ஒரு நல்ல குட் கிறிஸ்டியனா இருக்கும்போது வரக்கூடிய பிரச்சனைகள். அடுத்தது 3வது காரியமா, நீதியின் நிமித்தமாக உபத்திரவங்கள் வரலாம். தேவனுக்கு பிரியமான நீதியின் நடத்தல், நீதியை செயல்படுத்தும் மூலமாக நமக்கு வரலாம் சில உபத்திரவங்கள் வரலாம். 1 பேதுரு 3:14 நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அடுத்ததாக நம்முடைய நடக்கை கிறிஸ்துவுக்கு ஏற்ற நல்ல நடக்கையா இருப்பது நிமித்தம் நாம் நிந்திக்கப்பட்டாலும் உபத்திரவப்பட்டாலும் அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். கிறிஸ்துவுக்கு ஏற்ற உங்கள் நல்ல நடக்கையை அவர்கள் தூசிக்கலாம், அல்லது அதன் மூலமான உபத்திரம் நமக்கு வரலாம். 1 பேதுரு 3:16 கிறிஸ்துவுக்கேற்ற உங்கள் நல்ல நடக்கையை தூசிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும்படி நல் மனசாட்சியுடையவர்களாய் இருங்கள். அடுத்தது இந்த உபத்திரம் நமக்கு எப்படி வரலாம் அப்படின்னா, நன்மை செய்து பாடல் வைப்பது ஆசீர்வாதம். நன்மை செய்யணும், அது நிமித்தம் நாம் பாடல் வைக்கணும். அது நிச்சயமா தேவனுடைய பார்வையில ரொம்ப ஒரு விளையாட்டு பெற்ற ஒரு காரியமா இருக்கு. இன்னைக்கு உலகத்துல நடக்காத விஷயங்கள்ல ஒண்ணு அதுதான். தீமை செய்து பாடல் வைப்பாங்க, ஆனா நன்மை செய்து பாடல் வைக்கிற வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருக்கு. தேவனுடைய பிள்ளைகள் நன்மை செய்து பாடல் வைக்கிறதாக இருக்கிறது. 1 பேதுரு 3:17 தீமை செய்து பாட அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாட அனுபவிப்பதே மேன்மையா இருக்கும். இது ஒரு பாகம் அப்படின்னு சொன்னா, 6வது பாயிண்டா ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கு. பலவிதமான தீமையான மொழிகளால் உங்கள் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை வைத்தார். உங்களை குறித்து பொய்யாக சொல்றாங்க. பலவிதமான தீமையான மொழிகளின் மூலமாக பொய்யான குற்றச்சாட்டுகள், மெய்யான குற்றச்சாட்டு இல்ல, நம்ம மீது என்ன பண்ணணும், பொய்யான குற்றச்சாட்டுகள் நம்ம மீது வைக்கப்படணும். உண்மைக்குமே இதெல்லாம் நடக்கும்போது மனசு சந்தோஷமாக இருக்கும், கஷ்டமா வருத்தமா இருக்கும். இருந்தாலும் கூட நிச்சயமாக அது ஒரு ஆசீர்வாதமாக நமக்கு இருக்கும். வேதம் சொல்வது மத்தேயு 5:11-12 என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். உங்கள் பேர் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். 11-12 ரொம்ப தெளிவா இந்த விஷயம் சொல்லப்படுது. இப்படி இந்த 6 காரியம் உபத்திரவப்படுறதுக்கு ஒரு
ஒரு சுருக்கமான நிறைய உண்டு, நம்ம ஒரு சுருக்கமான முறையில் அந்த 6 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த 6லும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம், 6லும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அது சத்தியத்தை அறிவித்தல். அது சத்தியத்தை அறிவித்தல். இந்த சத்தியத்தை அறிவித்தல் 6 பாயிண்ட்லயுமே சொல்லப்படும். கிறிஸ்து நாமத்து நிமித்தம் பகைக்கப்படுறது, கிறிஸ்தவனாக இருப்பதனால் பகைக்கப்படுறது, நீதி நிமித்தமாக துன்பப்படுதல், கிறிஸ்துவ கேட்ட நம்ம நல்ல நடக்கையால் எல்லாத்திலையும் கவனிச்சீங்கன்னா அது சத்தியத்தை பிரஸ்தாபித்தல் இதோடு கூட சேர்ந்திருக்கு. ஒவ்வொரு பாயிண்ட்லையும் சத்தியத்தை பிரஸ்தாபித்தல் சேர்ந்திருக்கு. அப்படி சத்தியத்தை நாம் பிரஸ்தாபிக்கும் போது அதன் விளைவாக இப்படிப்பட்ட பாடுகள் எல்லாம் நம் மீது வரும். சுருக்கமா சொல்றாங்க, நமக்கு சத்தியத்தை அறிவிப்பதனாலே இயேசுவையும் இயேசுடைய இந்த அற்புதமான 1ஆம் 2ஆம் வருகை சம்பந்தப்பட்ட சத்தியங்கள், ஈடுபடி சம்பந்தப்பட்ட சத்தியங்கள், டிவைன் பிளான், தேவனுடைய தெய்வீக திட்டம், இவைகளை எல்லாம் அறிவிப்பதின் காரணமாக நமக்கு உபத்திரவங்கள் வர வேண்டும். இந்த வழியா வந்துச்சுன்னா அது சரியானது. இந்த சத்திய பாதையில நாம சென்று கொண்டிருக்கும் போது இப்படிப்பட்டதான உபத்திரவங்கள் நமக்கு வரும்போது அது செம்மையானது, அது சரியானது என்ற கருத்து நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதான் பிரதானமா சொல்லப்பட்டிருக்கிற சத்தியத்தை மற்றவர்களுக்கு அறிவித்தல். இப்ப நம்மளுடைய காலகட்டங்கள்ல நிறைய பேர் நம்ம சத்தியத்தை வகையில் இருக்கும்போது நிறைய பேருக்கு அறிவிக்கும். அவங்க மறுபடியும் நம்ம சந்திக்கும் போது நல்ல சத்தியம் அப்படின்பாங்க. இதெல்லாம் அற்புதமா இருக்கு. சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேசிப்பாங்க, நல்லா ஃபோன் கால் பண்ணுவாங்க, இது என்ன நிறைய வழங்கிருப்பாங்க. ஆனா இந்த பாபிலோனை விட்டு வெளியில வரவே மாட்டாங்க. அல்லது அந்த பாபிலோனில் போய் ஒரு முக்கியமான பிரசங்கிகளாவோ ஒரு ஊழியர்களாவோ இருப்பாங்க. அந்த புகழுக்காக அல்லது அந்த கிடைக்கக்கூடிய அந்த வருமானத்துக்காக அல்லது அந்த பதவிக்காக இப்படி ஏதோ ரோட்டெல்லாம் போகும்போது மற்ற இடங்கள் இருக்கும்போது ஐயா ஐயான்னு கூப்பிடுவாங்க. எனக்கு ஒரு நண்பர் அப்படி சொன்ன ஒரு காரியம் கூட உண்டு. அந்த அங்கேயோடையும் மற்றபடி அப்படியே ஒரு ப்ரோக்ராம்ல போனால் நமக்கு நல்ல மரியாதை இருக்கும், எல்லாரும் ஐயா ஐயான்னு. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்ல பழகினவங்களால திரும்பி என்ன செய்ய முடியல, சத்திய பிரதேசத்துக்குள்ள வர முடியாம போயிடுது. அவங்க அங்க சத்தியத்தை அறிவிக்கிறோம்னு சொல்லுவாங்க, நம்மகிட்ட பத்திரிகைகள் வாங்குவாங்க, நம்முடைய பிரசங்கங்கள் வந்து கேட்டுட்டு போவாங்க, சத்தியத்தை அறிவிக்கிறோம்னு சொல்லுவாங்க. ஆனா சில கண்டென்ட்டை எடிட் பண்ணி தான் பேசுவாங்க. மெய்யான சத்தியத்தை செதுக்கி கொஞ்சம் சிதைச்சி அவங்களுக்கு வேண்டிய சில பாயிண்ட்ஸ் மட்டும் பேசுவாங்க. சத்தியத்தை தங்களுக்கு கேட்ட வளர்ச்சி அதை அசிங்கமாக ஆக்கிதான் பிரசன்ட் பண்ணுவாங்க. இல்ல அவங்க பிரசன்ட் பண்றதுக்கான மேட்டர்ஸே இருக்காது. அப்ப இங்க இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள்ல இருந்து எடுத்து அவங்க பேசுறதுக்கு சில காரியங்கள் யூஸ் பண்ணிப்பாங்க. அங்க உண்மையிலேயே அங்க போய் தேவன் ஒருவர் உண்டு, தேவன் யார் அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்ணா அடுத்த நாளே அவன் பார்சல் பண்ணி வெளியில அனுப்பிடுவான். இவங்க வெளியில வர முடியாது, அவன் பார்சல் பண்ணி வெளியே அனுப்பிடுவான். ஆனா கால சூழ்நிலை என்ன ஆயிடுச்சு, இதெல்லாம் மறைச்சி பேசக்கூடிய காலம். அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, மரித்தோர் எங்க இருக்காங்க அப்படி அவங்களுடைய கருத்துப்படி பார்த்தீங்கன்னா ஒரு நாள் மண்ணில் போய் நின்று பாலை ஊற்றிட்டு நிற்பான், கல்லறையில போய் பால் ஊற்றிட்டு இருப்பான், இறந்தனைக்கு வேற வானத்துல பருவத்தில் இருக்காருன்னு சொல்லுவான். அடுத்த 3 நாளைக்கு திரும்ப கல்லறையில போய் நின்று அழுதுட்டு கிடப்பான். அவங்களுக்கே அவங்க கொள்கை குழப்பமாக தான் இருக்கும். ஒரு இடத்துல மண்ணா இருக்கா, மண்ணுக்கு திரும்ப சொல்லி மண்ணடி போட்டாங்கன்னு சொல்லுவாங்க, திரும்ப கொஞ்சம் நினைச்சு அவனே பருவத்தில் இருக்கான்னு சொல்லுவாங்க. எல்லாம் கன்ஃபியூஷன். ஆனா இந்த மெய்யான சத்தியத்தை அவங்களால இந்த சத்தியத்தை படிக்கிற இந்த சகோதரர்களால் அவங்க சொல்ல முடியல. காரணம் என்ன அப்படின்னா அவங்க விரட்டிடுவாங்கன்ற பயம். அப்ப உபத்திரம் அவங்களுக்கு விரும்புறது. அப்ப இப்படிப்பட்ட காரணத்தினாலே சத்தியம் அங்கே அடக்கி வைக்கப்படுகிறது. அப்படிப்பட்டவர்கள் நிச்சயமாக ராஜ்யத்திலே கணக்கு கொடுக்கவில்லை. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 32, 33 வசனங்களில் நம்முடைய இரட்சகர் குறிப்பிடுகிறதை கவனிப்போம். மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதலிப்பேன். அன்புக்குரியவர்களே, இந்த நாளின் பிரச்சனை இது. இன்றைக்கு சத்தியத்தை பெற்றுக் கொண்டவர்கள் அநேகர் அதை பிரஸ்தாபிப்பதில் குறைவுள்ளவர்களாகவும் தவறுள்ளவர்களாக நினைப்பார்கள். இருந்தாலும் சிலருக்கு வெக்கம், பயம், கூச்சம் இப்படி நிறைய காரணங்கள் இருக்கு. நிச்சயமா ஒவ்வொருவரும் அதிலிருந்து படிப்படியாக முன்னேறி வெளியே வர வேண்டும். தேவனுடைய ஜனங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்யும் போது அதன் பலனாக, அதன் சம்பளமாக, ஒரு உழைப்பு ஊதியமாக உபத்திரவத்தை எதிர்நோக்கி இருக்க வேண்டும். இந்த சரியான ஒரு புரிதல் நமக்கு இருந்துச்சுன்னா ரொம்ப சுலபமா இருக்கும். மற்றபடி நமக்கு ஏன் அப்படின்னு சொல்லி நினைச்சோம்னா அது தகாதது. நம்ம இந்த சத்தியத்தின் அடிப்படையில் இல்லாம நமக்கு ஏன் உபத்திரம் வரணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா அது நமக்கு எதிரான ஒரு சிந்தனை. நம்ம அதை எப்படி வேதத்தின் மூலமாக இணக்கமாக்கணும் அப்படின்றதான் இந்த பாடத்தில் நம்ம பார்க்க இருக்கக்கூடிய குறிப்புகள் நமக்கு உதவி செய்யும். கிறிஸ்துவின் நிமித்தம் நாம் பாடுகளிக்கவில்லை என்றால் அதுக்கு 2 காரணமாக இருக்கு. இப்போ நம்ம ஆண்டவருக்காக, கிறிஸ்துக்காக, தேவனுக்காக
பாடடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்ப இல்லை. நமக்கு நம்ம சீர்தூக்கி பார்க்கணும், நம்மளே நல்லா செக் பண்ணி பார்க்கணும். கிறிஸ்துவ நிமித்தம் நமக்கு பாடுகள் இல்லைன்னு நம்ம ஃபீல் பண்ணா 2 பிரச்சனை நமக்கு இருக்குன்றது நம்ம புரிஞ்சுக்கணும். 2 பிரச்சனை. ஒன்று, பிரதிஷ்டையின் உடன்படிக்கைக்கு ஏற்றபடி நாம் ஜீவிக்கவில்லை என்று அர்த்தம். பிரதிஷ்டையின் உடன்படிக்கையின் ஏற்றபடி நாம் ஜீவிக்கவில்லை. தேவனோடு கூட நாம் இணைந்திருக்கோம், பிரதிஷ்டையின் உடன்படிக்கையில் இருக்கிறோம். அந்த உடன்படிக்கையின்படி நாம் ஜீவிக்கவில்லை என்று அர்த்தம். இது ரொம்ப முக்கியமா நம்ம செக் பண்ணி பார்க்கணும். சுயத்துக்கும் உலகத்துக்கும் மறித்திருக்கிறோமா? தேவனுக்கு என்று பிழைத்திருக்கிறோமா? சத்தியத்தை நாம் சரியாக கற்றுக்கொண்டிருக்கிறோமா? அதை தியானிக்கிறோமா? மற்றவர்களுக்கு அறிவிக்கிறோமா? ஜெப ஜீவியம் செய்கிறோமா? விழிப்புள்ளவர்களாக இருக்கிறோமா? அப்படி இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம சீர்தூக்கி பார்க்கணும். இவைகளால் வரக்கூடிய இவைகளை செய்தால் நியாயமா சில துன்பங்கள் வரும், அதை செய்கிறோமான்னு பார்க்கணும். இதை சீர்தூக்கி பார்க்கணும், தெரிஞ்சிடும். நமக்கு துன்பங்கள் வரவில்லை என்றால் நிச்சயமாக நாம் பிரதிஷ்டையின் உடன்படிக்கையில் தவறிக்கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். 2வது காரியம், உலகம், மாம்சம், பிசாசு ஆகியவற்றை நியாயமாக நாம் ஜெயம் கொண்டிருக்க வேண்டும். மாறாக அவைகளால் நாம் ஜெயம் கொள்ளப்பட்டிருக்கிறோம். அல்லது நாம் என்ன செய்யப்பட்டிருக்கோம்? ஜெயம் கொள்ளப்பட்டு சைலன்ஸ் ஆக்கி அமைதியாக நம்ம செயல்பட முடியாதபடிக்கு அடக்கி வைக்கப்பட்டிருக்கிறோம் என்று. நியாயமா நம்ம அதை ஜெயிக்கணும், ஆனா அதெல்லாம் நம்மளை ஜெயிச்சு நம்மளை அடக்கி வச்சிருச்சுன்னு அர்த்தம். அப்ப இந்த 2 காரியங்களும் சீர்தூக்கி பார்க்கணும். ஏன்னா பிரதிஷ்டையின் ஜீவிதத்திலே தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்ற ஒரு ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் இந்த 2லையும் கவனக்குறைவா இருந்துட்டாங்கன்னா ராஜ்யத்தில் தலைக்கு வெளியே நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இப்போ நமக்கு சில உபத்திரவங்கள் வரும். அந்த உபத்திரவங்கள் நாம இந்த 2 காரியங்கள் சரியா செய்யலைன்னா வராது. சரிங்களா? நம்ம மனசுல எப்பவும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். மார்க் 8ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். ஆதலால் விபச்சாரமும் பாவம் உள்ள இந்த சந்ததியில் என்னை குறித்தும் என் வார்த்தைகள் குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தமது பரமபிதாவின் மகிமை பொருந்தினவராய் பரிசுத்த தூதர்களோட கூட வரும்பொழுது வெட்கப்படுவார் என்றார். அன்புக்குரியவர்களே, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. நம்ம ஏற்கனவே பார்த்தா என்னென்ன காரணத்தினால வருது? கிறிஸ்டியன் ஜீவிதத்தில் உண்மை உள்ளவர்களாக இருந்தால் வரும். உலகம், பிசாசு, மாம்சம், தப்பறைகள் இவைகளெல்லாம் நம்ம எதிர்க்கும் போதும் இவைகளெல்லாம் நம்ம ஜெயம் கொள்ளும் போதும் நமக்கு சில உபத்திரவங்கள் வரும். இது ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும் நம்முடைய வாழ்க்கை. இப்போ தராசுல ஒரு பக்கம் சில உபத்திரவங்கள் வைக்கப்படுதுன்னா அது அந்த உபத்திரவம் வைக்கப்பட்டவுடனே நம்ம மனசு வச்சுக்கிறோம். மறுபக்கத்துல நமக்கான ஆசீர்வாதங்கள் வைக்கப்படுதுன்னு சொல்லி நம்ம ஆறுதல் அடையலாம், சந்தோஷம் அடையலாம். யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே நம்ம ரட்சகர் தெளிவா சொல்லியிருக்கார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் என்று நம்ம சொல்லி. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். இப்போ தனிப்பட்ட முறையில் நமக்குள்ளேயே நாம செய்ய வேண்டிய சில கடுமையான பிரயாசங்கள் இருக்கின்றன. தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு மனிதர்களும் தன்னில் தானே செய்ய வேண்டிய சில காரியங்கள் அது ரொம்ப ஈஸியா இருக்காது, அது நமக்கு பிடித்தமா இருக்காது. ஏன்னா நம்ம சத்தியத்துக்கு வரும்போது ஒரு 20 வயசுல 25 வயசுல 30 வயசுல வரோம்னா அந்த 30 வயது காலமும் ஏற்கனவே பழைய வந்த விதம், வாழ்ந்து வந்த விதம் போன்ற விஷயங்களின் மூலமா நமக்கு ஒரு பழைய மனம் இருக்கும். பல்வேறுமான சூழ்நிலை நம்ம ரியாக்ட் பண்ணி பழைய காரியங்களிலே தான் நம்ம இருப்போம். அப்ப புதிதாக நம்ம ஒரு காரியம் செய்யும் போது சில காரியங்கள் நம்ம அடக்கி சரிப்படுத்துறதுக்கு சில சிரமங்கள் ஏற்படும். அதுவே கூட சில உபத்திரவங்களை நமக்கு கொண்டு வரும். நம்மை நாமே அடக்கி கீழ்ப்படுத்தி இந்த ஊழியத்திற்கென்று நம்மை தயார்படுத்தும். இயல்பான நம்முடைய விருப்பங்களை எல்லாம் தடுத்து நிறுத்தணும். அது த்ரூ பிராக்டிஸ் மூலமா சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன காரியங்கள், ஒரு இச்சை எந்த ஒரு காரியமா இருந்தாலும் த்ரூ பிராக்டிஸ் மூலமா ட்ரை பண்ணணும். உதாரணத்துக்கு இப்ப தண்ணி தாகம் எடுத்திருக்கு, உள்ள இருந்து சிக்கல் கொடுக்கறது, பேசுறதுனாலதான் டயர்ட் ஆகுது, அல்லது ஏதோ ஒரு காரணத்தால நாக்கு வராது, இதாகுது, அதுக்கு கொஞ்சம் தண்ணி வேணும்னு சொல்லி கேட்குது. ஆனா நம்ம என்ன செய்யலாம், உடனே கொடுக்காம சும்மா ஒரு 5 நிமிஷம் தள்ளி போடணும். கேட்ட உடனே கொடுக்குறது, கொஞ்சம் அடக்குமுறைய சரீர ரீதியா கொஞ்சம் கையாண்டு பார்க்கணும். இப்படித்தான் செய்யணுன்றது இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். தண்ணீர் தானே உள்ள இருந்தே அது என்ன செய்யணும்ல நமக்கு ஆரம்பிச்சு வரணும். நம்முடைய பிரதான வேலை அதுதான், இந்த சரீரத்தை அடக்கப்படணும். சாதாரணமா நம்ம நிறைய சம்பவம் நடக்கும். காலையில ஒரு 4:30 மணிக்கு நம்ம எந்திரிச்சு காலையில முதல்ல சீக்கிரம் வாசிப்போம். இப்ப சாதாரணமா 6 மணி ஆயிடுது.
4:30 மணிக்கு எழுந்திருப்போம் அப்படின்னு 4:30 மணிக்கு அலாரம் வச்சோம். அலாரம் அடிக்கும் ஆஃப் பண்ணிடுவோம். அம்மா வந்து 4:30 மணிக்கு எழுந்துன்னு சொன்னீங்க, என்னாச்சு, என்னப்பா பண்றீங்க அப்படின்பாங்க. இன்னும் 5 நிமிஷம் 10 நிமிஷம் திரும்ப வழக்கம் போல 5:30 மணி. ஏன் இந்த சரீரம் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுன்னு சொல்லி கொஞ்சம் லேசா நம்மள லேசா மேற்கொள்ள தான் பார்த்து முதல் நாள் நைட் நாம அதை என்ன செஞ்சிருப்போம், எப்படி மேற்கொள்வோம் முடிவுல படுத்திருப்போம். அடுத்த நாள் காலையில் அது நம்மளை மேற்கொள்ள பார்ப்போம். முதல் கடமை, பிரதான கடமை, இந்த சரீரத்தை சரியாக அடக்கி ஆளணும். அப்படி கட்டுப்படுத்தி ஒரு கட்டுப்படுத்துற ஒரு குதிரையா வண்டியை பூட்டி புதிய மனம் கையில கொடுத்தோம். இந்த சரீரத்தை அப்படியே கட்டுப்படுத்தி அடங்காத ஒரு குதிரை தான் இது. அடக்கி கட்டுப்படுத்தி இந்த புதிய மனம்ன்ற கையில அந்த இதை கொடுத்துட்டோம்னு சொன்னா, கடிவாளம் போட்டு கையில அந்த இதை கொடுத்துட்டோம்னா லெஃப்ட்ல போக ரைட்னா ரைட்ல போ, கட்சியில கண்ட்ரோல் இருக்கும். அப்போ புதிய மனதுக்கு கீழ்பட்டு தான் அது இருக்கணும். அப்படி அடங்கி அது இருக்கு விதமா நம்ம அதை டியூன் பண்ணுவோம். இதுக்கு சில சிரமங்கள், சில பாடுகள், சில உபத்திரங்கள் நம் சார்பாக இருக்கலாம், வரலாம். ஆனா மேற்கொண்டுட்டோம்னா நம்மை நாமே அடக்கி ஆளப்படுகிறோம். ரொம்ப அற்புதமான முன்னேற்றம் நம்முடைய வாழ்க்கையில வரும். 1 கொரிந்தியர் 9:27 மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். இந்த உபத்திரவம் எல்லா காலகட்டத்திலேயும் எல்லா வகுப்பாருக்கும் இருந்து வந்திருக்கிறது. இது சிறுமந்தை அங்கத்தினர்களுக்கும் இருந்து வந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு கல்யாணவராக அவருக்கு உண்டு. நம்ம அதை பற்றி தனிப்பட்ட முறையில் பார்க்கலாம். முதல்ல சிறுமந்தை அங்கத்தினர்களுக்கும் இப்படிப்பட்டதான உபத்திரவங்கள் அவங்களுக்கு இருந்துச்சு. குறிப்பா சீர்திருத்தங்களின் காலங்களில் வாழ்ந்தவர்களுக்கு கடுமையான பிரச்சனைகள்லாம் இருந்தது. அப்ப அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில அவங்க எல்லாம் நிறைய உபத்திரங்களையும் நிந்தைகளையும் பாடுகளையும் அனுபவித்தாலும் கூட தேவன் மீது வைராக்கியம் உள்ளவர்களாக, பற்றுள்ளவர்களாக இருந்தார். அந்த சீர்திருத்த ஊழியத்தை நிறைவேற்றினாங்க. அவர்களும் அவருடைய விசேஷித்த உதவியாளர்களும் கடும்பாடு பட்டிருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். நட்சத்திரங்களுடைய வாழ்க்கை முறைகளெல்லாம் வாசித்து பார்க்கும்போது நமக்கு நிச்சயமா அவருடைய பாடுகள் நமக்கு தெரியும். அப்ப சிறுமந்தை மட்டுமல்ல, திரள் கூட்ட அங்கத்தினர்களும் இப்படிப்பட்டதான உபத்திரவங்களையும் பாடுகளை பெற்றிருக்கிறார்கள். அவர்களை பற்றி சொல்லும்போது அவர்கள் உபத்திரவங்களினாலே வந்த பரிசுத்தவான்கள் என்று நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, உபத்திரவங்களினாலே நம்முடைய வஸ்திரங்களை துவைக்கிறார்கள். சில பாடுகள் இவைகளின் மூலமாக அவர்கள் தங்களை சுத்திகரித்துக் கொள்கிறார்கள் என்று நாம் வாசிக்கலாம். அடுத்ததாக மூப்பரான பாத்திரவான்களை குறித்தும் நாம் வேத புத்தகத்தில் சொல்லப்படுகிறது. திறன்கூட்டத்தை பற்றி படிக்கும்போது ஏற்கனவே அசசேலின் ஆடு என்பதை பற்றி படிச்சிருக்கிறோம். அதுல உள்ள விராரத்துக்குள்ள நடக்கக்கூடிய சம்பவங்கள், அங்கே பலி எப்படிப்பட்டதா இருக்கும், ஆசாரியன் எப்படி வெட்டுவாரு, அந்த பலி எப்படி இருக்கும். நிச்சயமா அந்த ஆடு அந்த பலியில படும். ஆனா அது எப்படி இருக்குன்னா, ஒரே வெட்டுல இந்த கழுத்து கரெக்டா துண்டாக்கப்பட்டு அதோட சென்ஸ் ஆர்கன்ஸ் இருக்கக்கூடிய அந்த உறுப்புல அறுக்கப்பட்டு, நரம்புகள் அறுக்கப்பட்டு பலியிடப்படும். ஆனா அது நேர்த்தியான முறையில் இருக்கும், அதுல மாற்றம் இல்லை. ஆனா அந்த உள்ள வரும்போது இருக்கக்கூடிய அந்த ரத்த வாடையை பார்த்து பயந்து வெளியில போகலாம். அப்போ சாத்தானுடைய கையில அங்க உள்ள போகும்போது அந்த அழிவு எப்படிப்பட்டதா இருக்கும், ரொம்ப கொடூரமா இருக்கும். அப்படி முதல்ல வெளியில போன உடனே அவங்களுக்கு எப்படி முதல்ல ஆடு வெளியில போனே அவங்க கொஞ்சம் பச்சை தெரியும், இங்க ஒரு பச்சை தெரியும், அப்படியே கடிச்சு கடிச்சு அங்கிருந்து போகும். ஆனா நமக்கு நிறைய கட்டுப்பாடு இருந்துச்சு, உள்ள ஒரே ரத்த வாடையா இருந்துச்சு, நிறைய அரேஞ்ச்மெண்ட், அதுனா இங்கிருந்து அந்த தலையில கை வைக்கிறாங்க, கடைசி அடுத்தலாம் ஏதோ பண்றாங்க, இங்க நல்ல விடுதலை வேண்டும். ஆனா கொஞ்சம் குறிப்பிட்ட சில நேரத்துக்கு அப்புறமா சிங்கமோ சென்னாயோ அல்லது வேற ஏதாவது வைல்ட் அனிமல்ஸ் வந்து மெதுவா அடிக்க ஆரம்பிக்கும். இப்ப சிறுத்தை மட்டும் பாத்தீங்கன்னா திடீர்னு போய் அட்டாக் பண்ண போது, திடீர்னு நைட் நேரங்களில் பிடிக்க போக எப்படி இருக்குன்னா, பக்கத்துல உருமல் சத்தம் கேட்டாலே என்ன நாட்டுக்கு பயங்கரமா பயமா இருக்கும். காலையோ கையையோ ஏதாவது முதுகையோ வயிறு பகுதியோ பிடிச்சி கடிச்சு பிக்க ஆரம்பிச்சு, கழுத்தை கடிச்சு கரெக்டா உயிர் போயிட்டு அப்புறம் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அப்படிலாம் கரெக்டா நடக்கும், நம்ம என்ன செய்ய முடியாது, வெளியில எதிர்பார்க்க முடியாது. தேவனுடைய கைக்குள்ள இருக்கக்கூடிய பலிக்கும் வெளியில இருக்கக்கூடிய இந்த பலிக்கும் சாத்தான கைக்குள்ள இருக்கக்கூடிய பலிக்கும் வித்தியாசம் கொடூரமா இருக்கும், கஷ்டமா இருக்கும். இப்போ பாடுகள் கொஞ்சம் அதிகமாகவே சிறகு கூட்டாளர்களுக்கு இருந்து அவர்கள் வந்தாங்க. நம்ம பார்ப்போம். அதுல நல்ல லேகர்கள் இருந்தாங்க, அவங்களுக்கான வழிமுறைகளை தேவன் நல்லபடியா ஏற்பாடு செய்திருக்கிறதுனால நம்ம வாசிக்கலாம். இப்போ அடுத்ததா மூப்பரான பாத்திரங்களை பற்றி பார்க்கும்போது, பழைய ஏற்பாட்டு காலத்துல அவர்கள் சிலரை பார்க்கும்போது வெளிப்படையா பார்க்கும்போது சாதாரண ஒரு ராஜாவாக தான் போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா அவர்களுக்கும் இருந்த பாடுகள் கொஞ்சம் லஞ்சம் அல்ல, இருந்த பாடுகள் கொஞ்சம் லஞ்சம் அல்ல. அப்போ அங்கேயும் அநேக சிரமம் இருந்துச்சு. நம்ம எபிரேயர் 11ஆம் அதிகாரம் ஃபுல்லா படிக்கும் கடைசி பகுதியிலாம் அவர்கள் என்னென்ன பாடுகள் பட்டாங்கன்றது வந்து சொல்லப்பட்டது. வாழ அறுப்புண்டார்கள், நிறைய பிரச்சனைகள், நிறைய கஷ்டங்கள் எல்லாமே இருந்துச்சு.
இருந்தாலும் அவர்களுக்கு மத்தியிலும் அவர்கள் உண்மை உள்ளவர்களாக இருந்தார். அந்த உண்மைத்துவத்தை தேவன் அங்கிருந்து பார்த்து நிச்சயமாகவே அவர்களுக்கான பரிசை வைத்திருந்தார். அற்புதமான பரிசு, மூப்பரான பாத்திரவனாக பூமியை ஆசீர்வதிக்கக்கூடிய அந்த ஆபிரகாமின் வித்தாக இருந்து ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நல்லது. அதே போல வாலிபரான பாத்திரவான்களும் கூட பல்வேறு விதமான பாடுகளையும் உபத்திரவங்களையும் கூட சந்தித்திருக்கிறார். சத்தியத்திலும் அவங்க சத்தியத்தை அறிவிக்கும் போது குடும்ப அங்கத்தினர்களையும் ஏற்றுக்கொள்ளாத காரணத்தாலே பல்வேறு விதமான பிரச்சனை நினைச்சிருக்காங்க. ஊர்களில் அவங்களை நெருங்கிய பந்தம் உள்ளவர்கள் பாபிலோனில் இருந்திருக்கிறாங்க. அப்ப அந்த பாபிலோனிலையும் கூட பயங்கரமான நெருக்கடியும் துன்பமும் கொடுக்கப்பட்டுச்சு. சில அன்பான அந்த வாலிபரான பாத்திரவான்களுடைய குடும்ப அங்கத்தினர்கள் அவருடைய பிள்ளைகள், அவருடைய மகள்கள் சில இடங்களில் வேலை பார்க்கும் போது அவர்கள் இந்த சத்தியத்தில் உள்ளவர்கள், இந்த சத்திய பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் என்ற காரணத்தினாலேயே அந்த பாபிலோனிலிருந்து வேலையிலிருந்து நீக்கப்பட்டார். அவங்களை கூப்பிட்டு என்கொயரி வைப்பாங்க. நீ தேவனை விசுவாசிக்கிறாயா, இயேசு விசுவாசிக்கிறாயா, இல்ல இவங்க 2 பேர் யாரு என்னன்னு கேட்கும்போது தேவனுடைய ஊழியக்காரனுடைய பிள்ளைகள் மிக தெளிவானபடி சத்தியத்தை எடுத்து சத்தியத்தின்படி நாங்கள் இருக்கோம் சொல்லியிருக்காங்க. அவங்கள சபை நீக்கம் செய்தவர்கள் கூட வேலை நீக்கமும் செய்திருக்காங்க வரலாறு. அதனால குடும்பங்களில் நிறைய கஷ்டமும் நெருக்கடியான சூழ்நிலைகளும் ஏற்பட்டது. அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்டதான அநேக பிரச்சனைகளுக்கு மத்தியில் அவர்கள் தேவனுக்கு உண்மைத்துவத்தை அவர்கள் நிரூபித்தார். நம்ம விசுவாச உண்மைத்துவம் உள்ளவர்கள் என்பதை நிரூபித்தார். அடுத்தபடியாக இப்பொழுது நம் காலகட்டத்தில் வருவோமே, கான்சென்ட்ரேட்டட் எபிபனி கேம்பஸ் பிரதிஷ்டை செய்து எபிபனி பாளையக்காரர்கள். இந்த பெயர் அப்படின்றத வச்சு நம்ம எதுவும் குழம்பிக்கிட வேண்டியது இல்லை. எந்தெந்த காலத்தில் வாழ்ந்தோம்ன்றதை டிஃபரன்ஷியேட் பண்ணி நம்ம புரிஞ்சுக்கிடணும் அப்படின்றத கொடுக்கப்பட்டிருக்காங்க. மற்றபடி இந்த தாற்பயம் சிறுமதிலிருந்து இப்போ வரைக்கும் எல்லாருமே பிரதிஷ்டையாக நாம எபிபனி காலத்துல பிரதிஷ்டை, எபிபனி கேம்பஸ் பாளையத்திலே வேலை செய்யக்கூடிய அந்த இடத்துல இருந்து பிரதிஷ்டிக்கின்ற ஒரு தெளிவு நமக்கு கொடுக்கப்பட்டது. அன்புக்குரியவர்களே, நமக்கும் கூட நம்முடைய காலகட்டத்திற்கு ஏற்ப சில பிரச்சனைகள் எதிர்பார்க்கிறோம். சத்தியத்துக்கு உண்மைத்துவமாக இருப்பது நிமித்தம், தப்பறைகளை எதிர்ப்பது நிமித்தம், தவறான ஊழியர்களை தவறு என்று நாம் சுட்டிக்காட்டுவது நிமித்தம் அநேகர் நம்மை பகைக்கிறதுக்கு நாம் கவனிக்கிறோம். அது மாத்திரமல்ல, கேரக்டர் அசாசினேஷன் என்று சொல்லக்கூடிய அளவில் நம்முடைய குணாதிசயங்களை குறித்து பல்வேறு இடங்களில் தகாத விதமாய் அவர்கள் பரப்பி வருவதை பார்க்கிறோம். ஆயினும் நம்முடைய காரியங்கள் அனைத்தும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய கரத்தில் இருக்கும் காரணத்தினால் நாம் எதை குறித்தும் அஞ்ச தேவையில்லை. இவர்களுடைய சர்டிபிகேட் நமக்கு தேவையில்லை. நம்மை விரோதிக்கிறவர்கள், பகைக்கிறவர்கள், துன்பப்படுத்துகிறவர்கள் இவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டுமே அல்லாமல் வேறொன்றும் இவரை குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை. ஒரு அழகான கவிதை நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. சிலர்கள் அந்த போயம்ஸ், அழகான ஒரு அருமையான ஒரு போயம் சொல்றாங்க, ஒரு அழகான போயம். அதில் தேவ ஊழியர் ஒரு அருமையான ஆடை அணிந்திருக்கும் போது அதன் மேல் சேற்று மேலே இறைக்கப்பட்டது. உடனடியாக அவன் அதை தேய்க்க அதை எல்லா இடங்களுக்கும் பரவி செல்கிறது. அப்ப அதுவே அந்த சேறு அவன் மேல பட்ட பிற்பாடு அது எதுவுமே செய்யாம ஃப்ரீயா விட்டான். சில மணி நேரங்கள் கழித்து வெயில நிற்கும் போது என்ன அப்படியே காஞ்சு போயிடும். அப்படி லேசா தட்டினா அந்த காஞ்ச ஒரு கெட்டியா இருக்கிறது காஞ்சு அப்படி விடுது. அது எந்த விதத்திலும் நமக்கு சேதத்தை உண்டாது. அதனால இப்படியான பிரச்சனை வரும்போது நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒரே இடத்துல ரொம்ப போராடிட்டு கூடாது. ரிலாக்ஸ்டா, ஃப்ரீயா. நமக்கு இதெல்லாம் ஒன்றும் புதுசு இல்லை. நம்முடைய முற்பிதாக்கள் ஆகிய சிம்மநேகத்தினர்கள், மூப்பரான பாத்திரவான்கள், வாலிபரான பாத்திரவான்கள் அத்தனை பேருக்கு இருந்தது. நமக்கு இது புதிதல்ல. உங்கள் நடுவே பற்றி இருக்கக்கூடிய இந்த விதமான அக்கிரியை குறித்து ஏதோ புதுமை நாம் இடங்களில் பயப்பட வேண்டும். இதெல்லாம் நம்முடைய நன்மைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த கண்ணோட்டத்தில் நாம் பார்க்க வேண்டும். இந்த காலகட்டத்திலேயும் சில உபத்திரவங்கள் நமக்கு வருது, உண்டு. நாம் என்ன செய்யணும், திறன்கொள்ளுங்கள், நம் உலகத்தை ஜெயித்தேன் என்று ரட்சகர் சொன்ன வாக்கியங்களை நினைவு கூறுவர்களாக இருக்க வேண்டும். எந்த காலமானாலும் சரி, வேத புத்தகத்தில் சொல்லப்படுகிறபடி தேவனுக்கு பிரியமாய் வாழ நினைத்தால் நிச்சயமான சில பாடுகள், சில உபத்திரவங்கள் வருகின்றன. 2 தீமோத்தேயு 3:12 அன்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். அன்புக்குரியவர்களே, ஏன் இவ்வளவு உபத்திரவங்களுக்கு ஊடாக போகணும்? அவனுடைய பிள்ளை இல்லாம அப்படியே போயிடக்கூடாது. இப்ப சிலர்லாம் பாத்தீங்கன்னா நாமே கிறிஸ்டியன்ஸ் இருப்பாங்க, உபத்திரவங்கள் உங்களுக்கு இருக்குதா? ஐயோ, நீங்க என்ன எங்க சபையில செஞ்சவங்க உங்களுக்கு உபத்திரவம் போயிடும். மூட்டு வழியா, முதுகு வழியா, வயிற்று வழியா, கேன்சரா, அல்லது உங்களுக்கு வேலை இல்லையா, அதுவா இதுவான்னு சொல்லி போட்டு இந்த ஆதாமிய சாபத்துல எல்லாமே இதெல்லாம் ஒன்று மாற்றி ஒன்று மனுஷனுக்கு இருக்கிறதா செய்யும். ஆனா என்ன செய்வான், இதெல்லாம் சொல்லி இதெல்லாம் சரியாக எங்க சபைக்கு வாங்கன்னு அங்க போய் என்னதான் சொல்றான்னு பார்த்தா என்னதான் சொல்லுவான், அல்லேலூயா சொல்லுங்களேன், ஸ்தோத்திரம் சொல்லுங்களேன்,
உதவிட்டு இருப்பானே தவிர மற்றபடி அந்த ஒரு விஷயம் இல்லை. சாத்தான ஏதாவது கொஞ்சம் உதவி செஞ்சு முட்டுவலி செய்யறானே போதும், அவனுக்கு என்ன செய்யல, வேதாகமத்தின் தாற்பயத்தையோ வேத உபதேசத்தையோ இயேசு நம்ம கூறியிருக்கக்கூடிய ஒரு அன்பின் உபதேசங்களை பற்றியோ அக்கறை இல்லாம போயிடும். நம்ம இங்க எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் இந்த உபத்திரவங்களின் அவசியம் என்ன. இப்ப இதுல சில சரியான புரிதல் நமக்கு இருக்கணும். என்ன அப்படின்னா, தேவனுக்கு தான் தெரியும் ஏன் அவர்தான் இந்த பிரெயின், இந்த மனம், இந்த சரீரம் இதெல்லாம் கம்ப்ளீட்டா டிசைன் பண்ணது யாருன்னா தேவன். தேவன் இயேசு கிறிஸ்துவா இதை செய்து முடிச்சாங்க. அவங்களுக்கு தான் தெரியும் இதை எப்படி இயக்கினா சிறப்பாகும், இது எப்படி இயக்கினா சிறப்பாகும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு தாள் எடுத்துக்கணும், ஒரு பேப்பர் எடுத்துக்கணும். அந்த பேப்பரை நாம இப்படி மடிச்சிட்டோம், பேப்பர் இப்ப மடிச்சாச்சு. இதை இப்ப நிமித்தணும் அப்படின்னா பாருங்க, நிமிடுதா? என்ன செஞ்சாலும் நிமிடாது பாருங்க. பேப்பர் ஒன்ஸ் மடிச்சிட்டோம், மடிச்சது என்ன செஞ்சாலும் இப்படிதான் இருக்குமே தவிர நிச்சயமா நிமிடாது. அப்ப இதை சரி பண்றதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இதற்கு எதிரான முறையில பலப்பிரயோகம் பண்ணணும், இதுக்கு எதிரான திசையில பலப்பிரயோகம் பண்ணணும். இப்ப இங்க நல்லா மறுபக்கத்தில் மடிச்சுட்டு இப்ப நேராக்கனா நிச்சயமா பாருங்க ஆயிடுச்சா. அப்போ ஒரு பேப்பர் ஏற்கனவே மடிஞ்சு இருக்குது, அப்ப மடிஞ்சு இருக்கிறத நேராக்கணும்னா சும்மா நேராக்கினா சரியாகாது, அதுக்கு எதிரான திசையில அதை மடிச்சு நம்முடைய பலப்பிரயோகத்தின் மூலமா அதை சரி பண்ணணும். அப்ப அது ரொம்ப முக்கியம். அப்படித்தான் நாம அபூர்ணத்தினாலையும் பலகீனத்தினாலையும் சீர்கேடு அடைந்தவங்கள கீழ் நோக்கி போய்கிட்டு இருக்கோம். நம்மளை மேல் நோக்கி சிந்திக்கிறதுக்கும் மேல் நோக்கி தேவனோட நெருங்கி இருக்கிறதுக்கும் இந்த உபத்திரவங்கள் நமக்கு அவசியமா இருக்கு. சாதாரணமாகவே யோசிச்சு பார்த்தோம்னா பெரும்பான்மையான சமயங்கள்ல நமக்கு நம்மளோட ஜெபம் பண்றோம்னா சிம்பிளா நன்றி சொல்லுவோம், ஜெபம் அதுக்கான ஒரு பாட்டு வச்சிருப்போம், ரெகுலரா சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். அதுவே ஒரு பிரச்சனை நமக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா நம்ம உடனே என்ன செய்வோம், ஒரே முட்டி போட்டு கிடந்து அப்படியே இருக்கும். காலையில சாயங்காலம் பிரச்சனைக்கு முன்னாடி சில சமயம் பாருங்க அப்படி ஜெபம் பண்ண படுத்திருப்போம், முட்டி போட்டு ஜெபம் அப்படியே தூங்கிருப்போம். எப்ப தூங்கணும் தெரியாது, எப்ப ஜெபம் பண்ண தெரியாது, யாரை தட்டினா அப்படி முடிச்சது போல இருக்கும். சில சமயம் அப்படி கூட நடந்துக்கலாம். ஆனா பாருங்க ஒரு பிரச்சனை வந்துட்டா பயங்கரமா தேவன்கிட்ட நெருங்கி இருப்போம், ஒரே தான் இருக்கும். ஆண்டவரே இது எப்படி எனக்கு வேண்டிய உதவியை செய்தாங்க, எப்படி நான் இதை எப்படி ஃபேஸ் பண்ணேன், இதை எப்படி நான் கடந்து போக, இதுக்காக நம்ம ஆண்டோட ஆலோசனை கேட்டுட்டு நம்ம அவர்கிட்ட ரொம்ப நெருங்கி இருக்கும். ஆனா அதே பிரச்சனைகள் வேற மாதிரி இருக்கும். அப்போ பிரச்சனைகள் ஏதோ ஒரு வகையில, உபத்திரவங்கள் ஏதோ ஒரு வகையில தேவனத்துல நெருங்கி இருக்கிறதுக்கு நமக்கு உதவி செய்யும். அப்போ ஒரு பக்கம் மடிஞ்சிருக்கிறது மறுபக்கம் ஆக்குறதுக்கும் நம்முடைய ஆயுள முன்னேற்றம், நம்முடைய சத்திய பாதையில முன்னேற்றம் அடைகிறதுக்கும் அது தேவையா இருக்கு. இன்னொரு எக்ஸாம்பிள் கூட மனசு வச்சுக்கணும். அவருக்கு தெரியும் இந்த உபத்திரத்தை போட்டா இந்த டெவலப் ஆகும், இந்த கேரக்டர்ஸ் டெவலப் ஆகுன்றது தேவனுக்கு தெரியும். ஏன்னா டிசைன் இந்த கேரக்டர்ஸ், இந்த மூலையில இந்த ஆர்கன் எல்லாமே டிசைன் பண்ணது தேவன் தான். அப்ப அவருக்கு நல்லா தெரியும் எதை போட்டு இதை வளர்க்க வேண்டும், எந்த உரத்தை எதுக்கு போடணும். நம்ம நினைக்கிறோம் தண்ணி ஊற்றா செடி நல்லா வந்துடணும். இஸ்ரேல் பேரிச்சம்பழம்னு நாங்கள் ஒன்று வாங்கிட்டு வந்து வீட்டில் தனி பேக்கெட் வச்சு பத்திரமா ஒரு இடத்துல ரொம்ப வெயில் போடாமலும் நிழல் போடாமலும் ஒரு பொருத்தமான இடத்துல வச்சு ரெகுலராக தண்ணி ஊற்றிட்டோம். லேசா துளிர் விட்டுருச்சு, சந்தோஷம் தாங்கல எங்களுக்கு. அப்புறம் நான் தண்ணி ஊற்றுவேன் காலையில, அது வளர சந்தோஷத்துல விமலுக்கு போய் தண்ணி ஊற்றுவோம், வீட்டில் ஜீவா மலர் போய் தண்ணி ஊற்றுவோம், அடுத்து எங்கள் அம்மாவும் போய் தண்ணி ஊற்றுவோம். இப்படி ஒருத்தர் மாற்றி ஊற்றி அந்த செடி அடங்கி போச்சு. அப்புறம் தான் நம்ம யோசிச்சோம், அடடா அது பாலைவனத்தில் வளரக்கூடியது, பாலைவனத்தில் வளரக்கூடியதை பிடிச்சி நம்ம இப்போ என்ன பண்ணிட்டோம், சொதன்னு தண்ணிக்குள்ள அந்த நெல் வைக்கிற மாதிரி வச்சிருந்து அந்த செடியை பழக்க. அப்போ நமக்கு என்ன தெரியணும், இந்த செடிக்கு என்ன தேவை, தண்ணியை விட அதுக்கு என்ன தேவைப்படுது, வெயிலும் கொஞ்சம் வறண்ட நிலமும் தேவைப்படுது. சில சமயங்கள் நம்ம இப்படி தவறா நல்ல தண்ணி ஊற்றினா சிறப்பாக இருக்கும் நினைப்போம், நல்ல தண்ணி ஊற்றினா சிறப்பாக இருக்கும்னு அர்த்தம் இல்லை. சில செடிகள் மாண்டு போயிருக்கும், வறண்ட சூழ்நிலையில தான் சிறப்பாகும். அப்ப அப்படித்தான் நாம எந்த விதை எப்படிப்பட்ட செடிங்கிறது தேவனுக்கு தெரியும். நம்ம நினைக்கிறோம் அந்த செடிக்கெல்லாம் தண்ணி நல்லா ஊற்றினா நல்லா வருது, அந்த செடிக்கு நல்லா வரும், இந்த செடிக்கு வேற, தேவனுடைய பிள்ளைகளுக்கு வேற மெத்தட், அது தேவனுக்கு தெரியும். அவர் மிகச்சிறந்த தோட்டக்காரர். நமக்கு எது சிறந்தது என்பதை நம்மை விட தேவன் நன்கு அறிவார். இந்த உபத்திரவங்கள் நம்முடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு நமக்கு உதவிகரமாக இருக்கிறது. அநேக உபத்திரவங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போன்றப்போ இது எதுக்காக அப்படின்னா, அதிலிருந்து அதன் கீழ் நாம் என்ன செய்யணும்னா சில பயிற்றுவிக்கப்பட்ட சில விஷயங்களை கற்றுக்கொள்வோம், அதன் கீழ் நாம் பயிற்றுவிக்கப்பட வேண்டும். இந்த உபத்திரவத்தின் கீழாக நாம் பயிற்றுவிக்கப்பட வேண்டும். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் தான். அடுத்து ரொம்ப இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பார்க்கிறோம், என்னன்னா உபத்திரவங்களில் மேன்மை பாராட்டு.
அன்புக்குரியவர்களே, உபத்திரவங்களில் மேன்மை பாராட்டுவது. வேத புஸ்தகத்திலே இந்த நம்ம தலைப்பு வாக்கியத்தை வாசிச்சோம். நாம் உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம் என்று நாம் வாசிச்சோம். அப்ப உபத்திரவங்களில் மேன்மை பாராட்டுதல் அப்படின்ற மேன்மை பாராட்டுதல் அப்படின்ற இடத்துல வரக்கூடிய அந்த வார்த்தையில சில மொழிபெயர்ப்புல களி கூறுதல்னு மொழிபெயர்ப்பு, அதுவும் பொருத்தமானது. உபத்திரவங்களில் மகிழ்ச்சி அடைதல், உபத்திரவங்களில் களி கூறுதல் அப்படின்றது சரியானது. வேத வசனங்கள் பல மொழிபெயர்ப்புகள் அப்படி மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இப்ப நம்மளும் கூட அதை சொல்லலாம், நாம் உபத்திரவங்களில் சந்தோஷப்படலாம். வேதாகமத்திலே நிறைய இடங்கள்ல மொழிபெயர்ப்புகள் இருக்குது. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். பிலிப்பியர் 4:4. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். உபத்திரவத்துக்கு மத்தியில சந்தோஷமா இருக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி. எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்கும். அப்ப உபத்திரவத்துக்கு மத்தியில சந்தோஷமா இருக்க முடியுமா? அப்ப இந்த கேள்விக்கான பதில் உலகத்தார்கிட்ட கேட்டா அவன் இல்லைன்னு தான் சொல்றான். நீங்க எந்த உலகத்தை கேட்கும், பிரச்சனை வரும்போது, கஷ்டம் வரும்போது, உபத்திரம் வரும்போது சந்தோஷமா இருக்க முடியுமா அப்படி கேட்டா நிச்சயமா அவன் இல்லை. அவங்களுடைய கவிஞர்கள், புலவர்கள் சிலர் அழகா பாடியிருக்கிறாங்க. துன்பம் வரும் வேலையிலே சிரிங்க என்று வள்ளுவரும் சொல்லி வச்சார் சரிங்க. பாம்பு வந்து கடிக்கையில், பாலுமுடல் துடிக்கையில், யார் முகத்தில் பொங்கி வரும் சிரிப்பு. இப்படியான கவிதைகள் எழுதப்பட்டு எல்லா இடங்களையும் பரவலா பேசப்படுது. அது நடக்கிற காரியம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா சத்திய பிரதேசத்தில் அது நடக்கக்கூடிய காரியம். சத்திய பிரதேசத்தில் அது நடக்கக்கூடிய ஒரு காரியம். பவுல் ஃபேஸ் பண்ணாத பிரச்சனையா, பவுலுக்கு இல்லாத உபத்திரங்களா? ஆனா உபத்திரங்களுக்கு மத்தியிலும் அவர் தான் சந்தோஷம் உள்ளவராக இருந்ததாக குறிப்பிட்டிருக்கிறார். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மிகுந்த தைரியத்தோடு உங்களுடன் பேசுகிறேன். உங்களை குறித்து மிகவும் மேன்மை பாராட்டுகிறேன். ஆறுதலால் நினைந்திருக்கிறேன். எங்களுக்கு உண்டான சகல உபத்திரத்திலேயும் பரிபூர்ண சந்தோஷமாக இருக்கிறேன். எல்லா உபத்திரங்களிலும் நான் சந்தோஷமாக இருக்கிறேன். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அப்ப எப்படி நாம சந்தோஷம் அடையலாம்? எப்படி சந்தோஷம் அடைய முடியும்? இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். உபத்திரவங்களில் சந்தோஷம் அடையணும்னா அந்த உபத்திரவம் ஏன் வருது, இதனுடைய விளைவு என்ன, இதெல்லாம் சிந்திக்கும் போது நமக்கு ஒரு நிரந்தரமான ஒரு சந்தோஷம் உண்டு. முதல் காரியம், இதனால கிடைக்கக்கூடிய பலன் என்ன? ஒரு உபத்திரம் நமக்கு வர்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, முதல் காரியம் growth in grace. குணாம்சத்தில் அல்லது பல்வேறு குணாதிசயங்களில் வளர்ச்சி கிடைக்கிறது. உபத்திரவங்களின் மூலமா மட்டும்தான் அது கிடைக்குதுன்னு பைபிள்ல நமக்கு தெள்ள தெளிவா சொல்லுது. உபத்திரவங்களின் மூலமாக நமக்கு வளர்ச்சி, நல்ல குணாதிசயங்களில், கிறிஸ்துவின் குணலட்சணங்களில் நமக்கு வளர்ச்சி கிடைக்கிறது. இரண்டாவது, மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை அது கொண்டு வருகிறது. மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை அது கொண்டு வருகிறது. இப்படி இந்த 2 காரணங்கள் நம்ம முதல்ல பார்க்கலாம். இதை தொடர்ந்து இன்னும் சில முக்கியமான விஷயங்கள் கூட நமக்கு இருக்கு. முதல் காரியமா growth in grace. இது எதை குறித்து காட்டுகிறது? இது சம்பந்தமான வேத வாக்கியம் என்ன என்பதை நாம் பார்க்கலாம். நம்ம தலைப்பு வாக்கியத்துல வாசிச்சோம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வரை வசனம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து. அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், உபத்திரவம் பொறுமையை உண்டாக்குது, பொறுமை பரீட்சையை உண்டாக்குது, பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குறது என்று நாங்கள் அறிந்து. அடிப்படையில் உபத்திரவம், உபத்திரவம் பொறுமையை உண்டாக்குது. பொறுமைன்ற ஒரு கிரேஸ், ஒரு கேரக்டர் என்ன அப்படின்னு சொன்னா, இது ஒரு யூனிவர்சல் கேரக்டர்னு சொல்லுவாங்க. அப்படின்னா எல்லா குணம் வளர்றதுக்கும் இது உபயோகரமா இருக்கும்.
பெரும்பான்மையான நிறைய குணங்கள் வளர்றதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் உதவிகரமாகவும் கரெக்டாக இருக்கும். ரொம்ப பொருந்தி போகக்கூடிய, எல்லாத்தோடையும் பொருந்தி வளர்க்கக்கூடிய ஒரு டூல். அதனால இது ஒண்ணு வச்சு நம்ம ஒரு உபத்திரவம் நமக்கு பொறுமையே உண்டாது. அப்ப அந்த பொறுமைன்ற கேரக்டர் நமக்கு கிடைக்குதுன்றதே ஒரு பெரிய ஆசை. சாதாரணமா அது எல்லாருக்கும் கிடைக்காது, நமக்கு கிடைப்பது ஒரு பாக்கியமாக இருக்கிறது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். அவருக்கு இந்த உபத்திரவங்கள் எல்லாம் இருந்தது என்று நம்ம சொல்லப்பட்டிருக்கு. நம்ம அவரை நோக்கி பொறுமையோடே ஓடக்கடவோம் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஓட்டத்துக்கு அது ரொம்ப தேவையாக இருக்கிறது. நமக்கு நியமித்திருக்கிற அந்த பாதையிலே, அந்த ஓட்டத்திலே நாம் பொறுமையோடே ஓடக்கடவோம் என்ற காரியங்கள் நமக்கு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து லூக்கா 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலையும் இந்த பொறுமையின் முக்கியத்துவம் நமக்கு பதிவு செய்யப்படுகிறது. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். பொறுமையுடனே பலன் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை நமக்கு அவசியமாக இருக்கிறது. கிருபை ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. இந்த உபத்திரவங்கள் பொறுமை அப்படின்ற பூமியில வேற எங்கேயும் இப்படிலாம் உற்பத்தி பண்ண முடியுன்றதுக்கான வழிமுறை இல்லை. இந்த உபத்திரவத்தின் மூலமா நம்முடைய பிள்ளைகளுக்கு இது வளர்ச்சி அடைவதற்கு தேவை. மற்றபடி இந்த உபத்திரவங்கள பலன் வேற எதுவும் இல்லை. இதுதான் ரொம்ப முக்கியமானது. இது இருந்துச்சுன்னா நமக்கு உபயோகம். உலகத்தாருக்கு இப்படிப்பட்ட உபத்திரவங்களை விரும்புறது இல்லை. அவங்க வேற விதமான உபத்திரவங்களை ஆதாமிய சாபத்துக்கு சில பிரச்சனை தான் இருக்காங்க. இருந்தாலும் கூட அவங்கள இதை பற்றி புரிதல் இல்லாதனால அந்த வளர்ச்சி அடைகிறது இல்லை. தேவனுடைய பெரிதான கிருபையினால நாம இந்த உபத்திரங்களை பயன்படுத்தி இந்த பொறுமையை வளர்த்துக் கொள்கிறோம். இது அற்புதமான இந்த பொறுமை வளர்ந்துச்சுன்னா மற்ற இதர கிருபைகள்லாம் வளருவதற்கு அது பயங்கரமான அடிப்படையான ஒரு கிருபையாக இருக்கிறது. பொறுமை அப்படின்றதும் தப்பாக நிறைய பேர் பொதுவாக புரிஞ்சுக்கலாம். பொறுமை சாதனை பாடம் படிச்சிருக்கும். இப்போ ட்ரெயினுக்கு ஒருத்தர் உட்காந்துருப்பாரு, 1 மணி நேரம் உட்காந்து 2 மணி நேரம் 5 மணி நேரம் உட்காந்து ட்ரெயின் வந்துட்டு அப்பவும் உட்காந்துருக்காரு. அனௌன்ஸ் பண்றாங்க, அப்பவும் உட்காந்து ட்ரெயின் போயிடுச்சு, அப்பவும் உட்காந்து அப்புறம் போய் கேட்டால் ட்ரெயின் போயிடுச்சான்னு சொல்றாங்க. அது பொறுமை இல்லை. பொறுமை அப்படி அவருக்கு முட்டுவலியா இருக்கலாம், அனௌன்ஸ் பண்ணி காது கேட்காம இருக்கலாம், அவங்க சொன்ன ட்ரெயினை பார்த்து வாசிக்க தெரியாம கூட இருந்திருக்கலாம், ஏதோ காரணத்தால் உட்கார்ந்து இருக்கலாம். அதை பொறுமை நம்ம எடுக்க முடியாது. பொறுமைன்றது மகிழ்ச்சியுடனே கூட சகித்தல். இதெல்லாம் நம்ம நன்மையை தான் கொடுக்கும். சரியான பாதையில் நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். வரக்கூடிய உபத்திரங்கள் மகிழ்ச்சியோடு கூட சகிப்போம். அந்த மகிழ்ச்சியுடன் கூட சகித்தல் பொறுமையாக இருக்கிறதுன்னு நாம் பார்க்கிறோம். விடாமுயற்சியோடு கூட நாம் அதில் நிலைத்து இருக்க வேண்டும். கிருபையில வளரணும். அடுத்ததா ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், நித்திய கன மகிமையை அதுக்கு நமக்கு உண்டாக்குது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பொறுமையோட சரியா இருந்துட்டோம் அப்படின்னா அது யுகத்துக்கும் இவன் சரியா நடந்தவங்க, பரீட்சையில நின்றவங்க, ஜெயம் கொண்டவங்க அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு பெரிய ஆறுதலும் ஒரு ஆசீர்வாதமும் உண்டு. அதனால நாம ஞாபகம் வச்சுக்கணும். இதையும் நம்முடைய மனதில் கவனத்தில் வச்சிருக்கணும். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த வசனம் நமக்கு தெளிவா சொல்லுது. நமக்கு அந்த பொறுமையின் மூலமா உபத்திரவத்தின் மூலமா எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் பார்த்தோம், பொறுமை கிடைக்குதுன்னு பார்த்தோம். அடுத்ததா இந்த நித்திய கன மகிமை இருக்கு, பொறுமையின் மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காரியமா இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு அடுத்ததா இன்னொரு முக்கியமான காரியம் இருக்கு. அது என்ன அப்படின்னா, மறுபடியும் நம்முடைய தலைப்பு வாக்கியத்தை மறுபடியும் நம்ம வாசிக்கலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 3 முதல் 5 முதல் போய் வாசிங்க. அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து. உபத்திரவம் பொறுமையை உண்டாக்குது, பொறுமை பரீட்சையை உண்டாக்குகிறது என்று அங்கே குறிப்பிட்டிருக்காங்க. ஆனா சரியான மொழிபெயர்ப்புகளின் அடிப்படையில் பார்க்கும்போது அங்கே வேறு சில நல்ல வார்த்தைகள் கூட இருக்கு. காரணம் என்னன்னா, கேஜேவி மொழிபெயர்ப்புல எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம் அப்படின்னு மொழிபெயர்த்திருக்காங்க. மற்ற ஏஎஸ்வி தமிழ் வேதாந்தத்தில் பரீட்சைன்னு மொழிபெயர்த்திருக்காங்க. அந்த மூல வார்த்தை
அங்கீகாரம், அங்கீகரித்தல் என்ற கருத்துல இருக்கு. நம்ம எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருமே விரும்பி வாஞ்சிக்கக்கூடிய ஒரு காரியம் என்னது? தேவனுடைய அங்கீகாரம். தேவனுடைய அங்கீகாரம், அந்த தேவனுடைய அங்கீகாரம் நமக்கு கிடைக்குது. அதுதான் அதில் உள்ள ஒரு பெரும் பாக்கியமாக இருக்குது. தேவனுடைய அங்கீகாரம் கிடைப்பது. அப்போ உபத்திரவம் பொறுமையை உண்டாக்குது, அது நித்திய கனமனையை உண்டாக்குது. அதே வசனம் சொல்லிக்கிறது, அந்த பொறுமை அங்கீகாரத்தை உண்டாக்குகிறது, தெய்வீக அங்கீகாரத்தை உண்டாக்குது. பரீட்சையும் சில இடத்துல முடிவெடுத்துக்காங்க, ஆனால் அந்த அங்கீகாரம்ன்ற வேர்டு இன்னும் அந்த இடத்துக்கு ஆப்டா இருக்கு. இப்ப நம்ம எல்லாரும் ஓடுறது எதுக்கு? ஓடும்போது நம்ம என்ன சொல்லுவாங்க? எல்லாம் முடியும் போது தேவன் நம்மளை முதலில் தட்டி கொடுத்து, நன்றாக ஓடினாய், நன்றாக செய்தாய், வெல் டன், கம் ஆன் மை சன், வெல் டன், நல்லா பண்ணாமா, உன்னை நம்பி இந்த பாட்டு கொடுத்தேன், சிறப்பா செஞ்சுட்ட. நம்ம பிரிவாதம் முடிஞ்ச அளவுக்கு நீ அந்த அபூர்வமான சரீரத்தை பண்ணும், இந்த அபூர்வமான மனதை கொண்டு நல்லா பிரயாசப்பட்ட, வெரி குட் அப்படின்னு நம்ம தட்டி கொடுக்கறது எல்லா ஊழியக்காரங்களும் வேணும். அப்படிதானே? நம்ம ஒவ்வொரு நாள் நைட் படுக்கும்போது, ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட படுக்கும்போது, அப்படி ஆடோரே காரியங்களா ஒப்புக்கொண்டது நம்ம மனசுல எதிர்பார்ப்பு என்னது? நமக்கு தங்க ரோடா, வெள்ளி சாவியா, அங்கே பரலோகத்துல கட்டடமா, பேர் கிறிஸ்தவங்களும் மனசுல நினைச்சிருக்கப்படி அங்கேயும் தங்கமும் வெள்ளியும் பொண்ணு நினைச்சிட்டு இருக்காங்க. தேவன் நம்மை பார்த்து நன்றாக செய்வான். இதை கூட சந்தோஷமா இருக்காது. நம்ம ரட்சகர் நம்ம பார்த்து வெரி குட்மா, நம்பி கொடுத்த அந்த இடத்தை கச்சிதமா முடிச்சு கொடுத்துட்டு, உன் பாட்டு நல்லபடியா செஞ்ச, இதுவரைக்கும் சமய சமக்க வேண்டிய அதான் சுமந்து கொடுத்துட்ட, வெரி குட். யோசிச்சு பாருங்க, நம்ம அப்பா நம்மளை பார்த்து சொல்லுவோம், அந்த சராசரத்தையும் சிருஷ்டித்த நம்முடைய தேவன் நம்மளை பார்த்து வெரி குட், வெல் டன், அருமை, தரமா செஞ்சுட்ட, தரமா செஞ்சுட்ட, பரவாயில்ல, சின்ன சின்ன குறைகள் வந்துச்சு, இல்ல ஒன்றும் குழப்பம், உனக்கு என்ன முடியுமோ முடிஞ்சதானே என்ன பண்ண, வெரி குட். இதுதான் நம்ம எல்லாரும் விரும்பக்கூடியது, எல்லாரும் விரும்பக்கூடியது. லார்ட்ஸ் அப்ரூவல், கர்த்தருடைய அங்கீகாரம், அது நமக்கு தான், அதான் ரொம்ப முக்கியமானது. தேவனுடைய அங்கீகாரத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு மரண பரியந்தம் நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க, மரண பரியந்தம் நாம் உண்மையுள்ளவர்களாக இருந்தால், நாம் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடினால், விசுவாச உண்மைத்துவம் உள்ளவர்களாக நாம் இருந்தால், நிச்சயமாக நிச்சயமாக மாபெரும் ஆசீர்வாதம் அதை சரியா புரிஞ்சுக்கணும். இப்படி கூட இந்த பரீட்சையின் காலத்துல படிப்படியான சில சோதனைகள் இருக்கும், படிப்படியான சில பரீட்சைகள் இருக்கும், நம்ம உண்மைத்துவம் சோதிக்கப்படும், அதனால சில உபத்திரவங்கள் வரும். ஆனால் அது நன்மையில் முடிவரும், நன்மையில் முடியும். 1 பேதுரு 1:7. அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பட்டதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். புகழ்ச்சியும் மகிமையும் கனம் அந்த நேரத்தில் அந்த ஆசீர்வாதம் நமக்கு உண்டு என்று நம்ம சொல்லலாம். நம்ம பார்த்துட்டோம், நிறைய நேரம் திரும்ப கவனிச்சதுனால ஒரு பொதுவான ஒரு புரிதலுக்கு வந்துட்டு நம்ம அடுத்த இடத்துக்கு போகலாம். உபத்திரவம் பொறுமையை உண்டாக்குது. பொறுமை நம்மகிட்ட உண்டாகிறதுக்கு அடிப்படையா உபத்திரவம் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த கண்ணோட்டத்தில் பார்த்தா இதெல்லாம் கிடைக்கிறது யோசிச்சு பாருங்க. இப்ப உபத்திரவங்களில் நம்மளால மேன்மை பார்க்க முடியுமா முடியாது? உபத்திரவங்களில் கழி கூற முடியுமா முடியாது? உபத்திரவங்களில் சந்தோஷம் அடைய முடியுமா முடியாது? நிச்சயமா உபத்திரவங்களில் நம்மால் சந்தோஷம் அடைய முடியும். அடிப்படை இதை சரியா புரியும். இது வெளியில யாருக்கும் கிடைக்கும். நம்ம இதை ஒரு மதிப்பீடு வச்சோம்னா ஒரு 10 கோடி ரூபாய், 100 கோடி ரூபாய், 1000 கோடி ரூபாய், ஒரு பெரும் மதிப்பு இருக்குன்னா அதெல்லாம் வச்சு கூட கிடைக்காத பொக்கிஷம், அதெல்லாம் செலவு பண்ணி கூட கிடைக்காத ஒரு விஷயம். அப்படிப்பட்ட இந்த விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னா அதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். தேவனுடைய பிள்ளைகள் அதைத்தான் வாஞ்சித்து நட வேண்டும். யாக்கோபு 1:2 முதல் 4 வரை வசனங்களை கவனத்தோடு வாசிக்கும். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. அன்புக்குரியவர்களே, அடுத்ததாக சில உதாரணங்களை நாம் பார்த்து, வேதாகம் உதாரணங்களை நாம் தியானித்து, அந்த உதாரணங்களின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் இந்த உபத்திரங்களை எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நாம கவனிப்போம். முதல் உதாரணம் நம்முடைய ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய வாழ்க்கையில் அவர் தன்னை ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தப்போ அநேக பாடுகளின் மத்தியிலும் அவர் தன்னை உண்மைத்துவம் உள்ளவராக ப்ரூவ். தேவன்
அவருக்கு நிறைய காரியங்கள் அனுமதிச்சார். தேவனை கொடுத்தாலும் தேவனை அனுமதிச்சார். அப்ப அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையின் மத்தியில் அவர் தேவனுக்கு விசுவாச உண்மைத்துவம் உள்ளவராக இருந்தார். சாத்தான் மூலமாக பல்வேறு விதமான டெம்டேஷன்ஸ் வந்துச்சு, கவர்ந்தெழுத்தல்கள், சோதனைகள் அவருக்கு வந்துச்சு. சில விசுவாச உண்மைத்துவத்துக்கான பரீட்சைகளும் வந்திருந்தது. எல்லாவற்றிலும் அவர் உண்மை உள்ளவராக இருந்தார். அதனுடைய பலனா அந்த வசனங்கள் நம்ம வாசிக்கும் போது சில குறிப்புகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள் வாசிக்கும். அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். தாம் பூரணான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி. அப்ப இந்த வசனத்துல ரெண்டு முக்கியமான காரியம் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று, அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அப்போ இதை ப்ரூவ் பண்றதுக்கு சில காரியங்கள் நமக்கு தேவைப்படும். எப்படின்னா இயேசு கிறிஸ்து முன்னமே கூட எப்படித்தான் இருந்தார்? அங்க இருக்கும்போதே கீழ்ப்படிதலோட இருந்தார். அங்க இருக்கும்போதும் கீழ்ப்படிதலோட இருந்தார். அதுக்கப்புறமும் அவருக்கு எப்பவுமே கீழ்ப்படிதலோடு தான். ஆனா அதை நமக்கு புரிய வைப்பதற்கு, நமக்கெல்லாம் புரிகிறது, அவர் எவ்வளவுக்கு கீழ்ப்படிதலோடு நிரூபித்து காட்டுவதற்கு இந்த பாடுகள், இந்த உபத்திரவங்கள் ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஒரு கட்டடம் இருக்கு, அந்த கட்டடத்தை விலை மதிக்கும் போது இது இப்படி இத்தனை எம்எம் கம்பி, 25 mm கம்பி போட்டு ராடு போட்டு நம்ம பில்லர்லாம் எடுப்பிருக்கோம், பீம் போட்டிருக்கோம்னு சொல்றோம். அப்படியே அப்படின்னு சொல்லி பார்த்து போடுறோம், எல்லாம் செய்யணும். அதை என்ன செய்வாங்கன்னா ஒரு குறிப்பு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு அஸ்திவாரத்தை மட்டும் தோண்டி அந்த இடத்துல காங்கிரீட் கலவை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்காக அவங்க நம்ம பில்டிங்கை சேதப்படுத்தாங்கன்னு அர்த்தம் இல்லை. அந்த காங்கிரீட் கலவை எடுத்து பார்த்து எவ்வளோ சிமெண்ட் இருக்கு, எவ்வளோ மண் இருக்கு, எவ்வளோ ஜல்லி இருக்குன்னு பார்ப்போம். அந்த இரும்பு கம்பி உள்ள என்ன கண்டிஷன்ல இருக்கு? உண்மையிலே 25 தானா? ஏன்னா எல்லாம் கட்டிட்டு மேல மேல 25 வச்சு சும்மா கட்டி காமிச்சிருவாங்க. இப்பெல்லாம் சில சமயங்கள் அப்படியான கான்ட்ராக்டர்ஸ் எல்லாம் செய்யற வாய்ப்பு உண்டு. அப்போ எல்லா பில்லரும் உள்ள சாதாரண போட்டு மேல வரையில் நீட்டிட்டு முடியுது, சுத்தி கட்டி விட்டு இதுக்கு மேல நீங்க மேல அடுத்த எப்படி யூஸ் பண்ணுங்க விட்டுருப்போம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்படி இல்லை. இப்போ கீழே அடிச்சு பார்க்கும்போது அங்க 12 mm 10 mm போட்டுருக்காங்கிறத உண்மையை. அதே போலதான் அந்த வீடு விற்பனை விட்டது. அதே போல இங்க இயேசுடைய உண்மை, இவர் உண்மைக்குமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆனவர், ரொம்ப தரம் வாய்ந்தவர் அப்படின்னு தேவன் சொன்னா கூட எப்படின்ற எண்ணம் பூமியிலே அண்டசராத்தில் யாருக்காவது எழுப்புமே ஆனால் இந்த இருக்கு பாருங்க. பாடுகளின் மத்தியிலும் அவர் கீழ்ப்படிதலுள்ளவராக இருந்தார். ரெக்கார்டாக மற்றொரு காரியமும் நமக்கு அங்கே வர்ணிக்கப்பட்டது. தாம் பூரணரான பின்பு, இந்த உபத்திரத்தின் மூலமாக அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு. அப்ப அதற்கு அவர் பூரணமா இல்லையா? பூரணமா தான் இருந்தாரு. இப்ப பூரணமாவே இல்லை அப்படின்னு நம்ம தப்பா நினைச்சிடக்கூடாது. அவர் பூரணமா இருந்தார். அவருடைய நாட்கள் நம்மளுடைய மென்டல் ஃபெசிலிட்டிஸ்லாம் என்ன எப்படி இருக்கு? அந்த ஆறுகள்லாம் தீஞ்சு போயிருக்கு. இந்த மாட்டுக்கு கொம்பு வளரக்கூடாதுன்னு சொல்லி இந்த பாஸ்பரஸ் அதெல்லாம் ஒரு கோல் வைப்பாங்க. சின்ன கண்ணுக்குட்டியா இருக்கும்போது அந்த கொம்பு மேலே தீச்சு விட்டுருவாங்க. வீட்டுக்குள்ளே வளர்க்க போறோம் அப்படின்ற மாட்டுக்கு அப்படி தேய்ச்சி விட்டாங்கன்னா அதுக்கப்புறம் என்ன செய்யாது? கொம்பு வளராது. அது போலத்தான் நம்முடைய கேரக்டர்ஸ் இது எல்லாமே என்ன ஆயிடுச்சு? ஆல்ரெடி சாத்தானாலையும் நம்முடைய மூதாதைகளாலையும் நம்மளாலையும் அந்த கொம்பை தேய்ச்சி விடுற மாதிரி நம்முடைய கேரக்டர், அந்த ஆறுகள் எல்லாமே கம்ப்ளீட் டேமேஜ் ஆயிடுச்சு. ஆதாமிய சாபத்தின் காரணமா இருக்கு. நம்முடைய பிராக்டிஸ் எதையுமே பிராக்டிஸ் பண்ணாம பயிற்சி செய்யாம விட்டாலும் டேமேஜ் ஆயிடுச்சு. ஆனா இயேசுக்கு அப்படி இல்லை. ஆறுகள் எல்லாமே பூரணமா இருக்கு. அதை அவர் பிராக்டிஸ் பண்ணும்போது அது வளர்ச்சி அடைகிறது. அதான் சொல்லியிருக்கு, அவர் பூரணரான பின்பு சில பாடல்களின் மூலமா அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் டெவலப் ஆகுது. இயேசுக்கே பரிபூர்ண மனிதன் தான். அவருக்குமே அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் டெவலப் ஆகணும்னா இந்த உபத்திரவம் தேவைப்பட்டுச்சுன்னா அபூர்ணத்திற்கு நமக்கும் நிச்சயமா அது தேவையாகிறது. கேரக்டர் டெவலப் பண்ணிக்கிறது அவசியமா இருக்கு பார்க்கணும். இயேசுக்கு அது ரொம்ப அவசியமா இருந்தது அப்படின்றது வேத புத்தகம் நமக்கு சொல்லணும். அவருடைய பாடல்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்மளை போல இல்லை, அது ரொம்ப கஷ்டமானது. வெறும் அடிவதை அப்படின்னு நினைக்கூடாது. சரீர ரீதியாகவும் உண்டு, மன ரீதியாகவும் ரொம்ப உண்டு. என்னன்னா நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கூல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா சேட்டை பண்ணிக்கிட்டே இருப்பான். இப்போ நல்லா சேட்டை பண்ணுவோம். இங்கே வந்து கிளாஸ் ரூம்ல முன்னாடி 2 அடி போடுவாங்க, பின்னாடி 2 அடி போடுவாங்க. கையில் அடி போடுவாங்க, அதை அப்படியே ஆடிட்டு அவங்க மாதிரி லேட்டாக இருப்பாங்க. வெளியில் போய் நின்று கூட 2 பேரை சேர்த்து எடுத்து கொண்டு போய் வெளியில் நிற்க முயற்சி பண்ணுவான். ஆனால் ஃபர்ஸ்ட் ரேங்க் பையனை வெளியில போகும்போது நீ அப்படின்னு சொல்லிட்டு போதாங்க கத்தறியுமா அழுதுருமா, என் வாழ்க்கையில இப்படி ஒரு அனுபவம் என்னன்னு சொல்லி அவனுக்கு ரொம்ப அப்செட் ஆயிடுவான். ஏன்னா அவனுடைய மென்னுணர்வுகள் வேற மாதிரி இருக்கு. கொஞ்சம் லேட்டுத்தனமா கொஞ்சம் சண்டித்தனம் பண்ற பிள்ளைகளுடையது வேற மாதிரி இருக்கு. சரிதானா? அப்போ இப்படித்தான் நம்ம அபூர்ணத்திலே இருந்து இங்க எப்படி ஆயிட்டோம், எல்லா குணாதிசயத்தையும் கெடுத்து வச்சதுனால நம்மளெல்லாம் கண்டிக்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. கண்டிச்சாலும் சரி கண்டிக்கிறாங்க அவ்வளவுதான் அப்படின்னு போகும். அப்படிதான். ஆனா அவருக்கு அப்படி இல்லை. அவர் சம்பந்தப்பட்டது அவருக்கு தகாத ஒண்ணு சொன்னா
அவர் செய்யாதவங்க சொல்லும் போது பயங்கர வேதனையா இருக்கும். ரொம்ப அவமானப்படுத்தும் போது அதெல்லாம் நம்மளை விட அவருடைய மென்னுணர்வுகள் ரொம்ப அதிகமா வேலை செய்யறாங்க. அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கும். சரீர ரீதியாகவும் சாதாரணப்பட்டது. அவர் நடந்து தெரிஞ்ச பாடல்கள் நம்ம பஸ்கா சீசன்ல நிறைய தனிப்பட்ட பாடமா படிச்சிருக்கிறோம். ஆனா அது சாதாரணப்பட்ட ஒரு காரியம் இல்லை. அலைகிறதோ தெரியுறதோ ஒரு பக்கம் தான். அவமானமும் நிந்தையும் அடிக்கிறதும் எந்த தவறுமே எந்த பாவமே இல்லாத அவர்கள் எவ்வளவு பெரிய ஆள். ஒரு ஸ்கூல்ல ஒரு பையன் பையனோட உயர்ந்த டீச்சரோட ஹெட்மாஸ்டர் அதுக்கு மேல காட்டி கொடுப்பாங்க. இப்படி அதெல்லாம் ரொம்ப நமக்கு சாதாரண உலகத்துல ஒரு உத்தியோகத்திற்கு மதிப்பா வச்சிருப்போம்னா அவர் அந்த சராசரத்தை சிருஷ்டித்த தேவகுமார் எப்பேற்பட்ட உயர்ந்தவர். இந்த பூமியில இருக்கும்போது தேவ சாயை வெளிப்படுற அன்பையும் கருணையையும் காமிக்கிறார். பாசத்தை கண்டிப்பா காமிக்கிறார். ஒரு பூர்ண மனுஷன் தேவ சாயம்னா என்னன்றது நமக்கு காமிச்சு கொடுக்குறாரு. ஆனா அப்படிப்பட்ட அன்புள்ள ஒன்று நமக்காக ஜீவனை கொடுக்கக்காக வந்திருக்காரு. அப்புறம் நம்ம படுத்தின பாடு கொஞ்சமா நம்ம அனுப்புறோம். ரொம்ப அவர் கொஞ்சம் நஞ்சம் வருத்தம் உள்ள வந்து பார்த்தா இப்ப நமக்கு நம்ம ஊருக்குள்ள நடந்து போற பார்த்தா சாதாரணமா இருக்கு. நீங்களே வாசல்ல சேரப்பட்டு ஒரு நாள் உட்காந்து ரோட்ல போறவங்க அவங்க திடீர்னு ஒருத்தன் பவுலிங் போட்டே வருவான். அவன் பாரு அவன் கிரிக்கெட் கிரவுண்ட்ல நிக்கிறதா நினைப்பான். அப்படின்மா பால் இல்ல பேட்ஸ்மேன் இல்ல யாரும் இல்லை அப்படியே பிடிச்சிட்டு போயிட்டே இருப்பான். கற்பனை உலகத்துல போய்கிட்டே இருக்கான். இன்னும் பாதி பேர் பாருங்க திட்டிக்கிட்டே போவான் ரோட்ல. சில கை ஆக்சிடென்ட் இருக்கும், வாயில சத்தம் இருக்காது. இன்னொரு கேட்டகரி இருக்கு, வாயையும் பேசுவான் கையிலையும் பேசுவான் காலையும் பேசுவான். நமக்கு இவ்வளவு பார்க்கும்போது இவ்வளவு பேர் பைத்தியம் மாதிரி தெரியாங்களான்னு இருக்கும். பைத்திய ஆபீஸ் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம போனோம்னா ஒருத்தன் படுத்து கிடந்து சைக்கிள் ஓட்டிட்டு இருப்போம். இன்னொருத்தன் என்னென்னமோ சத்தம் கொடுப்பான். நமக்கு பார்க்க பயமா இருக்கும், துக்கமா இருக்கும், கவலையா இருக்கும், சில நேரம் சிரிப்பாகவும் இருக்கும். இப்படித்தான் இந்த மனுக்குலத்தை பார்க்கும்போது ஆண்டவர் எல்லாமே இருக்கு. ஆதாம் சாயல வைக்க ஒன்றும் பணம் இருக்கா இருக்கு, இல்ல புகழ் இருக்கா இருக்கு, ஏதோ பைபிள் இருக்கிறதும் இருக்கா இருக்கு. எல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. அவருக்கு எப்படி இருக்கும், எப்படி சிருஷ்டித்தோம், எப்படி இருந்தான், எப்பேற்பட்ட ஒரு டிசைன் இது. சாத்தான் பண்ணிட்டாங்க. ஆதாமுடைய காரணம் இப்படி ஆயிடுச்சு. இவ்வளவு சீர்கேட்டுக்குள்ள கீழே போறாங்க, சரிப்படுத்துற எந்த முயற்சியும் இல்லாம. அப்ப இதெல்லாம் அவர் பார்க்கும்போது அது தூய்மையான பரிசுத்தமான அன்பு நிறைந்த அவருடைய உள்ளம் அப்படியே உடஞ்சு போய் மன ரீதியாக அவருக்கு நிறைய கவலை உண்டு. சரீர ரீதியா கேட்கவே வேண்டாம். அட்டி பின்னிட்டாங்க. அட்டினா சாதாரணப்பட்ட அடி இல்லை. கண்ணியமான ஒருத்தரை கண்ணிய குறைவான முறை நடந்தாங்க. அடிக்கிறவனுக்கு தனது முதுகை மறைக்க வேண்டாம். பிடிச்சு வச்சு முதுகில் அடிக்கிறதுன்றது ஒரு அதுவே எவ்வளவு கொடூரமான செயல். யோசிச்சு பாருங்க, அவ்வளவு போய் உயர்ந்த மனிதரை மட்டமா திருப்பி முதுகுல அடிக்கிறதுல எவ்வளவு கஷ்டம். தாடை மயிரை பிடுங்கிறவருக்கு என்ன செய்யல, அதையும் அவர் என்ன செய்யல எடுக்க முடியல. சின்ன குழந்தை ஏதாவது நம்ம கையில் வச்சிருக்கோம், பேசி நம்ம வேண்டாம் மீசையோ தாடி ஒரு இழுத்துட்டாங்கன்னா பயங்கர நம்ம ஏன் சட்டம் கையை கட்டிடும். நம்ம குழந்தையா இருந்தாலும் வேற ஒருத்தர் கை உடனே நான் அப்படி சட்டம் சொல்லிடும். ஏன்னா அது இயல்பு. பாருங்க, அதெல்லாம் பிடிச்சு இழுக்கிறது இதெல்லாம் எவ்வளவு சென்சிட்டிவான ஏரியா, இதெல்லாம் எவ்வளவு வலிக்கும். சரீர ரீதியா பிடிச்சுட்டாங்க. அதுக்கடுத்து அட்டி எல்லாம் நம்ம ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் கிறிஸ்டின் பாடல்கள் சம்பந்தப்பட்ட பஸ்கா நேரத்தில் எடுத்த பாடல்கள் நீங்க கேட்டீங்கன்னா அதை இன்னும் கொஞ்சம் கூட தெளிவாக நமக்கு புரிஞ்சுக்கலாம். அவருடைய தருமுறையாலே நாம் குணமாகிறோம் அப்படின்னு சொல்லும் போது, இந்த அடியவரையும் பார்க்கும்போது நினைக்கும் போது நிச்சயமா தவறு செய்யறதுல நம்ம தப்பிச்சுக்கலாம். தவறு செய்ய நமக்கு மனம் வராது, தப்பு செய்ய பயப்படும். இதுக்கெல்லாம் சேர்த்தே அங்க பைசல் பண்ணப்பட்டு அடி கொடுக்கப்பட்டு சரிப்படப்பட்டு பிச்சை எடுத்துருக்காங்க. அது நிச்சயமா அந்த அதை நினைச்சா நம்ம இப்ப தப்பு செய்யவே மனம் வராது. அப்ப ஆண்டவருடைய பாடுகள் உபத்திரவங்கள் பயங்கரம். நம்மளெல்லாம் ரொம்ப சொல்றோம். அவரோட பாடுகளெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கும்போது நமக்கு வர்றது ரொம்ப சாதாரணம், ரொம்ப சாதாரணம். ஏன்னா பூர்ண மனுஷனா எல்லா குணங்களும் நேர்த்தியா இருக்கக்கூடிய அவருக்கு அந்த உபத்திரவங்கள் நமக்கு ரொம்ப சாதாரணம். நம்ம பாவங்கள்ல இருந்து ஆதாமிய சாபங்கள்ல இருந்து வளர்ந்தவங்க. அப்ப சில குறைகள் சிக்ஷைனாலும் அடியினாலும் சரிப்படுத்தப்படும். அப்போ ஆண்டவரை நாம் நோக்கி பார்ப்போமாக. அன்புக்குரியவர்களே, இந்த ஒரு உதாரணமே போதும். உபத்திரமை மூலமாய் பூர்ணமடைந்தது, உபத்திரவம் மூலமா மகிமை அடைந்தது நம்ம பார்க்கலாம். அதே போல இந்த உபத்திரவங்கள் நம்மையும் நிச்சயமாக ராஜ்யத்துக்கு உயர்த்தும், ராஜ்ய ஸ்தானத்துக்கு உயர்த்தும். இரண்டாவது எக்ஸாம்பிள் யோசேப்பு, யோபு, அடுத்த தாவீதுடைய லைஃப் எடுத்துட்டோம்னா அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிற்பாடு அவருடைய லைஃப் எல்லாமே வேற மாதிரி இருக்கும். லைஃபே வேற மாதிரி இருக்கும். நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய பார்வையில பார்த்தோம்னா எதுக்கு இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு இப்ப நிறைய இப்பெல்லாம் சமீபத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா உலகத்தில் இருக்க ப்ரொஃபஸர்கள்லாம் இவங்க ஜெபம் பண்ண மேல இருந்து ஒரு ஈட்டியோ அக்கினியோ இந்த மாதிரிலாம் வந்து இவங்க எதுவுமே பார்க்க இல்லாதவங்க இருக்கும். ஆனா அப்படி இல்லை, நம்முடைய தேவன் நம்மையும் இதில் வளர்க்கிறார். நாம் அவரை சார்ந்து இருக்கிறதுமான ஒரு குழந்தையை நம்மையும் சத்தியத்திலையும் எல்லா குணாதிசயங்களையும் வளர்க்கிறார். அதை விட நம்ம அவரை சார்ந்து இருக்கிறதுமாகவும் வளர்க்கிறார். அப்போ தாவியோட லைஃப் எடுத்துக்கோனா அவன் சும்மா
அப்படின்னு அப்புறம் இப்படி சுத்தின உடனே எல்லாம் விழுந்து போற மாதிரி இல்லை. ஆனா அவனுக்கு சில உபத்திரவங்கள் வைக்கப்பட்டுச்சு. அந்த உபத்திரவங்கள் எப்படி இருந்துச்சுன்னா அவனை படிப்படியா உயர்த்தி மேலே கொண்டு போச்சு. பார்க்கலாம். முதல்ல ஒரு கரடிகிட்ட இருந்து ஆட்டுக்குட்டிகள் எல்லாம் தப்பிச்சான்னு பார்க்கலாம் இல்லையா? ஒரு கரடிகிட்ட இருந்து ஆட்டுக்குட்டிகள் தப்பிச்சாரு. முதல்ல சாதாரணமாக பார்த்தா அது கரடி, வேற ஏதாச்சும் படி பார்த்தோம்னா அது உபத்திரவம். புரியுதா உங்களுக்கு? அப்போ பாருங்க, முதல்ல இங்க இருந்து இங்கே, அடுத்து பாருங்க சிங்கம், அடுத்து பாருங்க கோலியாத். அவருக்கு தேவன் நினைக்கிறார் முன்னாடி ஒவ்வொரு பிரச்சனைகளையா முன்ன வைக்கிறார். அவன் கிராஜுவலா வளர்ந்துட்டே வரான். அடுத்து இதுல இருந்து அங்க தேவன் தேவன் அனுமதிக்கிறார். அடுத்தடுத்த கிராஜுவலா வளர்த்தே வரான். அடுத்து சவுல், அடுத்து அவன் ஏன் உபத்திரவத்துல ஒரு படியா வெளியிலிருந்து பார்க்கும்போது பிரச்சனைகள் போல இருக்கும், வெளியிலிருந்து பார்க்கும்போது உபத்திரவங்கள் போல இருக்கும். ஆனா தேவனுடைய பார்வையிலையும் சத்தியசோதனை பார்வையிலையும் தாவீது படிப்படியாக முன்னேறுகிறார். ஒவ்வொரு காரியத்திலையும் அதுக்கு தக்க சில காரியங்களை வச்சு முன்னேறுகிறார். அவருடைய தைரியம் டெவலப் ஆகுது, கரேஜியஸ்னஸ் நல்லா டெவலப் ஆகி வருது. பட் இதுல தேவன் மேல உள்ள விசுவாசம் நல்லா டெவலப் ஆகுது. இப்போ கோலியாத்தெல்லாம் மீட் பண்ண போகும்போது பாருங்க, அவன் இதை எடுத்துட்டு போறான். கரெக்டா அங்க நம்ம ரெசர்வர் குறிப்பு கொடுத்துருப்பார். நீ தடியோடு வர நான் நாயான்னு சொல்லி கோலியாத் எதை பார்க்க தவறிட்டான், கவன் கல்ல பார்க்க தவறிட்டான். அவங்களை பார்த்து ஆடு சிரிக்கும் போது அவங்க கோலியாத் படை வீரர், அவன் என்ன மாட்டிருக்கான், தலைச்சீரா மாட்டிருக்கான். தலைச்சீரா நெத்தி பாதுகாப்பாக இருக்கும். அவங்களை பார்த்து கேவலமா சிரிச்சு நான் தடியோடு வர நாயா அப்படின்னு சொல்லிட்டு ஆன்னு சிரிக்கான். அப்படி இது ஓப்பன் ஆகுது, மேல ஓப்பன் ஆகுது, நெட்டு தெரியுது. இதுதான் தேவன் அங்க எல்லாத்தையும் சிங்க் பண்ணி கொடுக்குறாரு. கையில கூழாங்கல் இருக்கு, கோலியாத் இருக்கு, ஆனா மூடி இருக்கு. கரெக்டான டைமிங் தேவனுடைய ஹெல்ப் அங்க வருது. தகர்த்து முடிஞ்சிச்சு. அப்படி ஒவ்வொரு உபத்திரம் சவுல் சம்பந்தப்பட்டதை அடக்கி கவனம் அடக்கி வாசிக்கணும். தேவன் அபிஷேகம் கை போடக்கூடாதுன்னு கவனமா இருக்கலாம். ஆனா அதே சமயத்துல தன்னுடைய எதிர்ப்புகளை சரியா பதிவு செய்யலாம். ஈட்டி எடுத்து வர சொல்ற செயலா இருக்கட்டும், அதாவது அந்த போர்வையை கத்திரிச்சுட்டு வந்த செயலா இருக்கட்டும், தேவன் அவனோடு இருந்தால் அடுத்த அதிகாரம் வாசிக்கும் போது தெரியும். எப்படின்னா பிற்பாடு வாசிக்கும் அங்கிருந்து அத்தனை பேருமே தேவன் உறங்க போட்டுருப்பார், தூங்கிட்டு இருந்திருக்கும். இவன் உள்ள போறான், இல்லைன்னா போகவே முடியாது. ஒரு போர் சாடிக்குள்ள எப்படி போக முடியும்? தேவன் அவங்களுக்கு அயல்நிலையை வர பண்ணியிருக்காரு. அங்க உள்ள போயும் அவன் என்ன செய்யறான், அவன் தேவன் முன்பாக அவன் விசுவாசம் பண்ணிட்டு எல்லா பரீட்சையும் எல்லாமே உபத்திரவம் தான். இதுல ஏதாவது சவுல்ன்றவன் எவ்வளவு தரத்தினான், காடு காடா தரத்தினான், தெரு தெருவா தரத்தினான், எல்லா காடு மேடு ஓடுனான். ஆனா மொத்தத்தையும் அவன் இஸ்ரேல் முழுசையும் ஓடியே பார்த்து பண்ணிட்டான். ஒரு ராஜாவா அவன் செயல்படுறதுக்கு ஒரு நாடு முழுவதும் அவன் என்ன செஞ்சிருக்கணும், சுற்றி வந்திருக்கணும். 30 வயசுல ராஜா ஆகும்போது அதுக்கு முன்னாடி நாட்டு முழுசையும் சுத்தி பார்க்கறதுக்கு உதவி செஞ்சார் சவுல். அவன் புரிஞ்சுக்கிட்டான் எங்க கவி இருக்கு, எங்க அது இருக்கு, எங்க இது இருக்கு, எப்படி டீல் பண்ணுவது. அவனுக்கு எல்லாம் ஏற்ற பாதையாக இருந்துச்சு. உபத்திரவங்கள் தாவீதுக்கு ஏற்ற பாதையாக இருந்தது. அன்புக்குரியவர்களே, இந்த உதாரணத்தின் அடிப்படையில் அது நமக்கும் ஏற்ற பாதையாக. ஒவ்வொரு உபத்திரமும் ஒரு படி நம்ம அப்படியே மேல போய் இவருக்கு என்ன அழைப்புல ஏற்ற போய் சேர்த்துச்சோம், நமக்கு இந்த காலத்துல என்ன அழைப்பு இருக்கோ அதை வந்து கண்டிப்பா நமக்கு அழகா சேர்த்து. உபத்திரவங்கள் நமக்கு நிச்சயமா ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு பார்க்கணும். அடுத்த எக்ஸாம்பிள் யோசேப்பை பார்க்கலாம். யோசேப்பின் கதை ரொம்ப கஷ்டமா இருக்கும் மனசு. அவனுடைய அன்பான சகோதரர்களே அவன் என்ன பண்ணிட்டாங்க, குழிக்குள்ள உடைய அந்த குழி பாடுகளை கொடுத்தது, உபத்திரங்களை கொடுத்தது, ஸ்கேண்டலைசிங்கை கொடுத்தது. அந்த குழிக்குள்ள அவன் எப்படி தவிச்சான்னு சொல்லப்படுகிற வசனம் வாசிக்கும் போல மனசு எப்பவுமே கஷ்டமா இருக்கும். அந்த குழியில இருந்து கத்துனான்னு பிற்பாடு அவங்க சகோதரர்களுக்குள்ள பேசுறாங்க. முகாலம் சகோதரன் கத்துனானே, நாம அதை அன்னைக்கு கேட்காம விட்டுட்டோமே, அதனால இதெல்லாம் வருதுன்னு சொல்லி பிற்பாடு அவங்க எதிர்த்துக்கு போகும்போது அவங்க வருத்தப்படுறாங்க. அவன் அந்த குழிக்குள்ள இறக்கிவிட்ட நிலைமை உண்மைக்குமே ரொம்ப கஷ்டம். அப்புறம் திரும்ப அதுக்குள்ள குழினா நம்ம நினைக்கிற மாதிரி டிசைன் பண்ணப்பட்ட குழி. அந்த காலத்துல மழையில பெய்யா தண்ணி சேர்க்கறதுக்கும் மழை காலத்துல அங்கிட்டு வரும்போது ஆடு மேய்ச்சலுக்கும் தண்ணி ஆத்திராவசத்துக்கு ஏற்படுத்தப்பட்ட குழி. உறுதிக்கு போட்டா நம்ம நினைக்கிற மாதிரி ஷேப்ல தான் இருந்துருக்கு. அடுத்த வெளியில வந்தான், மறுபடியும் விற்கப்பட்டான். அவமானம் நிந்தையவனம் அப்படின்னு தோணுச்சு. போன இடத்துல உண்மையா இருந்தா அப்பவும் பாடுகள் தான் வந்துச்சு. ஆனா எல்லா நேரத்திலும் தேவனுக்கு எதிராக பாவம் செய்வது எப்படி என்றால் தன்னை காத்துக்கொண்டான். உபத்திரவங்களுக்கு மத்தியிலும் தேவனுக்கு அவன் உண்மை உள்ளவனாக இருந்தான். அவன் பார்வோனுக்கு அடுத்த நிலையில தேவன் உயர்த்தி வச்சிருந்தான். டைப் ஆண்டியை படிக்கும்போது நிறைய ஆழமான விஷயங்கள் இதுல உண்டு. நான் ரொம்ப சிம்பிள். யோசேப்புடைய அந்த உபத்திரவ அனுபவம் அவருக்கு எதை கொடுத்துச்சு, பெரிய மேன்மை, பெரிய உயர்த்துதலை கொடுத்தது. தேவன் அவனை ஆசிரியர். அதே போலதான் இக்காலத்து பாடுகள் இனிவரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. இது நம்ம மனசுல.
அடுத்த எக்ஸாம்பிள் பவுல். ரொம்ப அற்புதமான ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பவுல போஸ்ட். இவரை பத்தின நம்ம ஒரு 3 மாசம் 4 மாசம் பாடமே படிச்சிருக்கோம் கம்ப்ளீட்டா. ஒவ்வொரு வாரமா கலந்து தனிச்சு இப்ப நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது ஒரே வாக்கியம். அதுக்கு முன்னே பின்னே நம்ம பார்த்தாலே தெரியும். நம்ம முதல்ல ஆரம்பத்தில் வாசிச்ச அதே வாக்கியம் தான். அப்போஸ்தலர் 14:22 அநேக உபத்திரவ வழியாய் நாம் தேவராஜ்யத்தில் பிரவேசிக்கணும்னு சொல்லியிருக்கு. ஆனா ஒரு 19 இருந்தே வாசிக்காங்க. அதுக்கு முன்னாடி இருந்தே வாசிக்கலாம் தெரியும். அவர் ஒரு இடங்களில் போய் சத்தியத்தை அறிவிக்கிறார். அதன் விளைவாக யூதர்களால் பயக்கப்படுகிறார். அதன் விளைவாக 19 என்ன நடக்குதுன்னு பாருங்க. பின்பு அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியிலே இழுத்து கொண்டு போனார்கள். சத்தியத்தை அறிவிச்சா அவனை அடிச்சு அனுப்பிட்டாங்க. கடன் வாங்கிட்டு அடிவாங்கல, அது வேற ஏதாவது ஒரு குடும்ப பிரச்சனைக்கு அடிவாங்கல, அது தப்பிதமான காரியத்தை செய்துட்டு அவன் பகைக்கப்படவும் துன்பப்படவில்லை. சத்தியத்தை அறிவிச்சான். அதனுடைய விளைவு லட்சத்திட்டாண்டு கீழே போறவங்க கிடைச்சிருக்காங்க. அவன் எழும்பி வந்து அடுத்த ஊர்ல பண்ண பிரசங்கம் தான் அநேக உபத்திரவழியாய் நாம் தேவராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த பவுல் படாத பாடுகள் இல்லை, பெறாத உபத்திரவம் இல்லை. ஆனா இது எல்லாமே அவருடைய ஸ்தானத்தை உயர்த்துறதுக்காகும், அவர் தேடி செய்யக்கூடிய ஊழியர்களை இன்னும் வலுப்படுத்துறதுக்காகும், அவருடைய விசுவாச உண்மைத்துவத்தை நிரூபிக்கிறதுக்காக இருக்கின்றதை புரிஞ்சுக்கிட்டனால அவர் இதெல்லாமே ரொம்ப சாதாரணமா டீல் பண்ணிருப்பார். அதனால சந்தோஷமாவே இருந்திருக்கேன்னு சொல்றேன். அந்த கண்ணோட்டத்தில் நாமளும் இருந்தோம்னா இந்த உபத்திரவங்கள் பூமியில நமக்கு இந்த சத்திய பிரதேசம் ஓடிட்டு இருக்கும்போது வரக்கூடிய உபத்திரவங்கள் எல்லாமே நமக்கும் சந்தோஷமா இருக்கும். இதே கண்ணோட்டத்துல நாம இருக்கணும். ரொம்ப அற்புதமான முறையில 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23 28 வரைக்கும் வசனங்களை அழகா சொல்லியிருந்தார். அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தீனமாய் பேசுகிறேன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டவன். யூதர்களால் ஒன்றும் குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன். 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன். 1 தரம் கல்லறி உண்டேன். 3 தரம் கப்பர் சேதனத்தில் இருந்தேன். கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசங்களினாலும் கள்ளரால் வந்த மோசங்களினாலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களினாலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களினாலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களினாலும் வனாந்தரத்தில் உண்டான மோசங்களினாலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களினாலும் கள்ள சகோதரரிடத்தில் உண்டான மோசங்களினாலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். அவர் தன்னுடைய பாடுகளை இவ்விதமாக நமக்கு இருக்கு. அன்புக்குரியவர்களே, சாதாரண வெறும் சரீர ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிறைய இடத்துல நம்ம போய் சொல்லும் போது இயேசு கிறிஸ்துவின் அச்சடையாளர்களை நான் சரீரத்தில் பெற்றிருக்கேன். இதுக்கு ஞானத்துவம் நிறைய உண்டு. ஞானத்துவம் ரொம்ப உண்டு. லிட்டரலாக எடுத்துக்கிட்டாலும் உடம்பு பூரா எப்படிதான் இருக்கு. முற்காலத்துலலாம் போர்க்களத்துல கடுமையா போரிடக்கூடியவங்க அவங்களெல்லாம் மாவீரர்னு யாரை சொல்லுவாங்கன்னா உடம்புல எத்தனை தழும்பு இருக்குன்னு, உடம்புல எத்தனை தழும்பு இருக்குன்றது அவன் மாவீரன் சொல்லுவாங்க. பழைய கதைகள்லாம் படிக்கும்போது அவருக்கு 95 தழும்புகள் இருந்தது, 100 தழும்புகள் இருந்தது அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படின்னா அந்த அம்போ அல்லது அடுத்தனுடைய வாளோ அவன் மேல பட்டதனுடைய அடையாளம். இங்க நம்முடைய பவுலுக்கு லிட்டரலாக நிறைய அடி, உடம்பெல்லாம் அவருக்கு நிச்சயமா காயமும் தழும்பு எல்லாம் பரவாயில்ல. பல ஊர்கள் அடிபட்டுட்டே இருக்கு. ஞானத்துவம் உண்டு, மற்றொரு சமயத்தில் பார்க்கலாம். ஆனால் உபத்திரவம் சொல்லப்பட்டிருக்கு. இன்றைய காலத்துல நம்முடைய காலகட்டங்கள் அப்படிப்பட்டதான சரீர ரீதியான பிசிக்கல் வயலன்ஸ் ரொம்ப குறைவாக இருக்கு. சில இடங்கள்ல இருக்கு, பெரும்பான்மை இடங்கள்ல இல்லை. ஆனா அதே சமயத்துல நமக்கு நம்ம மீது உள்ள வெறுப்பு கொண்டு நம்ம இப்ப நவீன ஸ்தேவான் ஒரு படம் வெளியிட்டாங்க. அந்த படத்துல எப்படி இருக்கு, ஸ்தேவான் கீழே கிடக்காது, மிகப்பெரிய பெரிய கற்களை தூக்கி சுத்தி இருந்து போடுறது போல இருக்கு. அப்ப அதுல ஒரு கண்ணுக்கு பேரு எரிச்சல், மற்றொரு கண்ணுக்கு கோபம், மற்றொரு கண்ணுக்கு பொறாமை. அப்ப இப்படிப்பட்ட குணாதிசயங்களால மற்ற மனிதர்களால நம்ம துன்புறுத்தப்படும். அப்ப இப்படி தேவனுக்கு நம்ம உண்மையா இருக்கிறதுனால நம்ம இப்படிப்பட்ட கற்கள் நம்ம இந்த காலத்துல சொல்லத்துமான கற்கள் அல்ல, அறிகுறியான அடையாள கற்கள். அதாவது நம்ம மீது பொறாமை கொண்டோ, நம்ம மீது எரிச்சல் கொண்டோ, நம்ம மீது வெறுப்பு கொண்டோ, நம்ம தேவனுக்கு விரோதமா இருக்கிறோம், சத்தியத்துக்கு ஏதாவது வேத புத்தகத்துக்கு விரோதமா இருக்கோம் நினைச்சு நம்மை கொலை செய்தால் தேவனுக்கு தொண்டு செய்யறதா இருக்கணும் நினைக்கக்கூடிய அளவுக்கு தீங்கு நிறைந்த ஒரு காரணமா சொல்லத்தமான கற்கள் நாம் இப்போ அடையாளமான கற்களாகிய
தீய காரியங்கள் நம்மீதும் எரியப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அடுத்ததா ரசல் போதர் நம்முடைய ரசல் போதருடைய வாழ்க்கையில் அவரெல்லாம் ரொம்ப மென்மையான ஒரு கேரக்டர். அவருடைய லைஃப்ல நீங்க எடுத்துட்டீங்கன்னா குறை சொல்றதுக்கான விஷயங்களே இருக்காது. ஆனா பூமியில ரொம்ப அதிகமான அளவுல கேரக்டர் அசாசினேஷன் நடந்தது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சுத்தி சுத்தி நடந்தது அவர் தான். அந்த காலத்துல அவர் வெறுமனே வேத புத்தகத்தை மட்டும்தான் அறிவிக்கிறார், வேத சத்தியத்தை அழகா எடுத்து சொல்றாரு. ஆனா அந்த சத்தியத்துக்கு மறுப்பு கூற முடியாத தப்பறைவாதிகள் அவருடைய குணாம்சத்தை பயங்கரமா எல்லா இடங்களையும் கெடுத்து பேசுறது. எல்லா இடங்களையும் அவர் ரொம்ப மோசமானவர், அவருக்கு என்னென்ன ஆதாரம் கிடைக்கிறது அவன் 24 மணி நேரம் அதுக்கே தான் ட்ரை பண்ணிட்டு இப்படியே அவருக்காக எதிராக ட்ரை பண்ணி அவனுடைய முழு வேலையுமே கொலை செய்த எதுல குற்றம் கண்டுபிடிக்கலாம், அதுல குற்றம் கண்டுபிடிக்கலாம், எதை செய்யலாம், அது நல்லதே செஞ்சாலும் அதுலேயும் குற்றம் சொல்லலாம். இப்படி கேரக்டர் அசாசினேஷன் பண்ணக்கூடியதா இருக்கும். ஆனா உண்மைக்குமே தேவனுடைய பிள்ளைகளை இப்படி இப்ப காலகட்டத்திலையும் மற்ற எல்லா காலகட்டத்திலையுமே இப்படியான நம்முடைய குணாதிசயங்களை குறித்து நம்முடைய நடத்தை குறித்து வேணும்னே பொய்யாய் சொல்வார்கள் உண்மைதான் உண்டு. ஆனா நம்முடைய கேரக்டர் கொல்லப்படுது, அசாசினேட் ஆகுது, கொல்லப்படக்கூடாது. நம்முடைய ஈவல்யூம் கேரக்டர் மேனிஃபெஸ்டேஷன் சொல்லுவோம். அது கேரக்டர் அசாசினேஷன், இது மேனிஃபெஸ்டேஷன். இது மூலமா நம்முடைய குணாதிசயம் வெளிப்படுத்தப்படுது. அதை நம்ம எப்படி நடந்துக்கணும், நாம எப்படி அதை கையாளணும். அவங்க நம்ம நடத்தி இருப்பாங்க, மோசமான தப்பான பொய்யான காரியம் சொன்னா கூட நாம தப்புரைகளை மட்டும் எதிர்ப்போம், கரெக்டா எடுக்கணும். தவறான உபதேசங்களை தவறான ஒழுங்குமுறைகளை தகர்க்கிறத மட்டும் நம்முடைய முழு கவனம் இருக்கும். அவங்க மற்றதெல்லாம் செய்வாங்க, மற்றது நம்ம செய்வோம். பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்ய மற்றது அந்த விட்டுருவோம். நம்ம திருப்பி அவங்களுடைய கேரக்டர் எடுத்து டீல் பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனா சில நிமிஷத்துல நம்முடைய கெட்டு போயிடும். ரசல்போட்டாளர் வந்த விஷயம் பாருங்க, சிங்க கபில அவர் இடத்துக்குள்ள போட்டாங்க, யோசேப்பு போட்ட மாதிரியே குடிக்குள்ள எவரையும் போட்டாச்சு. ஆனா நடந்தது என்ன, தானியல் காலத்துல சிங்க கபில போட்டாங்க அப்படிங்கிறீங்க, டைப் பண்ணிட்டு நடந்த காரியம் என்ன, அவரை சுற்றி அந்த காலத்துல வாழ்ந்த மனிதர்கள் அவரை அடிச்சு நொறுக்கணும் செய்யணும் என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தாங்க. அவருடைய குணாதிசயத்தை கெடுத்து போட்டுருன்னு பார்த்தாங்க, ஒன்றுமில்லாம ஆக்கி நினைச்சாங்க. ஆனா அவர் அதன் மூலமாகவும் நிறுத்தியிருந்தார். அவருடைய தேவனுடைய ஆசீர்வாதம் இருந்துச்சு, அற்புதமான சத்தியங்களை அவர் பண்ணார். அவர் எதிர்த்து மோசமாக இருக்கின்ற சத்தியத்தையும் மட்டுமே தப்பறைகள் மட்டுமே தகர்த்தார். அதன் மூலமாக அந்த வேதாகமத்தில் உள்ள எல்லா காரியங்களும் அவர் டீல் பண்றதுக்கு உதவியா இருந்துச்சு. எல்லா காரியங்களும் அவருக்கு எத்தனையோ சத்தியங்கள் வெளிப்படுத்தப்பட்டுச்சு, எத்தனையோ விஷயங்கள் அவர் தொகுத்து எடுத்து ஆராய்ச்சி பண்ணி ரொம்ப நேர்த்தியா இருந்து எடுத்து கொடுத்த தேவனுடைய வல்லமை அவர் கொடுக்கப்பட்டுச்சு, தேவனுடைய ஆவி அவருக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அப்போ அற்புதமான ஊழியர்கள். மற்றபடி அவன் குறை சொல்றது எதுவுமே பிரயோஜனம். இப்ப தேவனுடைய ஜனங்கள்ல பூமியில மிக அதிகமா நேசிக்கப்படுறவர் யாரு, நம்ம எல்லாரும் ரொம்ப நேசிக்கிறது யாரு, தேவனே இயேசு கிறிஸ்து. அடுத்தபடியா யாரும் பார்ப்போம் உயர்வா அவங்க எத்தனையோ மணி நேரங்கள் ஸ்பெண்ட் பண்ணிக்கிற, எத்தனை ராவு தூங்கும், எத்தனை இரவு தூங்காம இருந்து இந்த கட்டுரைகள் எழுதியிருக்காரு, இந்த பாடங்கள் எழுதியிருக்காரு, புத்தகம் எழுதியிருக்காரு. அவருடைய உழைப்பை நிச்சயமா மதிக்கிறோம், அவருடைய நினைவுகளை ஆஸ்வதித்து தரும்படியாக தேவனுக்கு நம்ம எப்பொழுதும் சிந்திக்கிறோம். அப்ப அப்படி ரசல் போருக்கு பயங்கரமான பிரச்சனை வந்துச்சு. குழிக்குள்ள இருந்தது, எந்த சிங்கமும் அவரை சேதப்படுத்தல. ஆனா பிற்பாடு அவரை வெளியெடுத்ததுக்கு அப்புறம் யாரெல்லாம் அவரை மோசமா பேசினாங்க அவங்க அத்தனை பேருமே என்னாச்சு, தானியல் காக்கப்பட்டா, தானியலை மாட்டி விட்டவங்க என்னாச்சு, சிங்கத்தினாலே பீடி போடப்பட்டார்கள். சரிதானா? அப்ப காரியம் இப்படி இருக்குது. இது ரொம்ப முக்கியமா கவனிக்கிறது. நாம மற்றவங்களை குறை சொல்லும் போதோ, மற்றவங்களை குற்றம் சாட்டிட்டு இருக்கும் போதோ நம்முடைய குணத்தை தான் கெடுத்துக்கிட்டு இருப்போம், நம்முடைய கெட்டு போயிடும். அப்படி இல்லை, சத்தியம் மற்ற ஒழுங்குமுறை செயல்களை நிச்சயமா கச்சிதமா நிற்கணும், தப்பறைகளுக்கு எதிராக சரியா யுத்தம் செய்யணும். அதாவது அவருடைய உபத்திரவங்களை நம்ம கண்டுக்க கூடாது, அதற்கு தேவன் பதில் செய்வார், நாம விட்டணும். அந்த உபத்திரவங்கள் நமக்கு நன்மைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறத புரிஞ்சுக்கணும். கன்க்ளூஷன், பாடத்தினுடைய நிறைவுக்கு அன்புக்குரியவர்களே, உபத்திரவங்கள் நமக்கு நன்மையாக இருந்தன, இருக்கின்றன, இருக்க போகின்றன என்பதை குறித்தெல்லாம் நாம பார்த்தோம். இனி இது எவ்விதமான நன்மையா இருக்கு, நிறைய நன்மை பார்த்துட்டோம். இது எவ்விதமா நமக்கு இதுல நம்ம தப்பிக்கிறோம், இந்த உபத்திரவம் மத்தியில் எப்படி நம்ம கடந்து செல்றோம் அப்படின்றது நாம பார்க்கலாம். தேவனுடைய ஜனங்களுக்கு பயங்கரமான உபத்திரவங்கள் வரும்போதெல்லாம் தேவன் நமக்கு ஒரு உதவியை வச்சிருக்கார். உதாரணம் எடுத்தோம்னா அது சாதாரணப்பட்ட ஒரு உதவி அல்ல. இப்போ
நம்ம சொன்ன வசனம் எடுக்கணும், அது ஒரே சிங்கிள் வேர்ட்ல சொன்னாங்க சமாதானம். சமாதானம் அப்படியே கலங்காம இருக்கக்கூடிய சமாதானம், நேர்த்தியா இருக்கக்கூடிய சமாதானம். அந்த சமாதானத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். வாசிக்கலாம் யோவான் 16:33, மற்றொரு யோவான் 14:27. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அன்புக்குரியவர்களே, இந்த சமாதானம் நமக்கு இது பூமியில இத்தனை கோடி சொத்துக்கும் மதிப்பெல்லாம் விட இது அதிக மதிப்பு. பூமியில ஒரு தட்டை விட கிடையாது, யாருக்குமே கிடையாது. உண்மையான தேவனுடைய பிள்ளைக்கு தான் இருக்கு. சத்தியத்தில் கவனக்குறைவா இருக்கிற பிள்ளைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த சமாதானம் எப்படின்னா அசராம இருக்கிற சமாதானம். எவ்வளவு பிரச்சனை நடக்குது நமக்கு ஒண்ணுமே ஆகாது, எதுவுமே நம்மளை பாதிக்காது, அழகான முறையில் கடந்து செல்லும். இந்த சமாதானம் கிடைக்கும். இப்போ ஒரு பெட்டிக்கடை வச்சிருக்க நேரம் போய் பெட்டிக்கடை சின்னது ஒரு வேலை செய்ய நேரம் போய் சீஃப் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் போய் எனக்கு உடனடியாக ஒரு புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டும் தேவை, XYZ பிரிவுல எனக்கு பாதுகாப்பு தேவை அப்படின்னு சொன்னா சிரிப்பாங்க. எதுக்கு பாருங்க, இல்லை ஒருத்தன் கடன் கொடுத்துருந்தேன், திரும்ப ரூபா கேட்டேன், அடிப்பேன்ட்டான், கல்லுக்குண்டே வேண்டாம், எவ்வளோ கடன் வந்து 200 ரூபா, அதெல்லாம் எனக்கு உடனடியாக புல்லட் ப்ரூஃப் Z பிரிவு கேட்டதுலாம் கொடுக்குறேன்னு சொன்னா அது நல்லாவா இருக்கும், பொருத்தமா இருக்கு. அதெல்லாம் ரொம்ப அங்கே ஹிட்லிஸ்ட் வச்சிருப்பாங்க, எப்பனாலும் தாக்கப்படலாம், எப்பனாலும் அழிக்கப்படலாம் ஆட்களுக்கு அதெல்லாம் கொடுக்கப்படும். அப்படிதான் இந்த பிரதிஷ்டையில முன்னேறவங்க மேலதான், பிரதிஷ்டைக்கு உண்மையா இருக்கிறவங்க மேலதான் சாத்தானுடைய இலக்கு இருக்கும். அவங்களை அழிப்பது அவனுடைய நோக்கம். அவங்களுக்கு அவன் சில உபத்திரங்களை கொண்டு வருவான். அதன் மத்தியில இந்த புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் போல ஜம்மு நம்முடைய சமாதானம் கிடைக்காது. அட்டகாசமா எதுக்குன்றாங்க ரொம்ப சிம்பிள். இது உள்ள இருக்குதுன்னா நம்ம ஒன்றும் எதுவுமே செஞ்சுக்கிட முடியாது. பிலிப்பியர் 4:7. அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இப்போ ஒரு ஃபுட்பால் பிளேயர் இருக்கானா, அவன் பால் அவன் கைக்கு வர காலுக்கு வரதான் அவன் விரும்பும். அதை தட்டிட்டே கொண்டு போய் கோல் போஸ்ட்ல சேர்க்கும். அந்த பால் அவன் கையில் வருதுன்றது அவன் வாழ்க்கையில் அவனுக்கு கிடைக்கிற அற்புதமான வாய்ப்பு. அதே போலதான் தேவ ஜனங்களுக்கு உபத்திரவங்கள் வர்றது அவங்க வாழ்க்கையில உயர்வுக்கான அற்புதமான வாய்ப்பு. நம்ம அதை அப்படித்தான் பார்க்கணும். அப்படி எதிர்பார்க்கணும்னா உபத்திரவத்தை ஓரணும், உபத்திரத்தை ஃபேஸ் பண்ணணும். நம்ம ஃபேஸ் பண்றது மூலமா தாவி வளர்ந்தது மற்ற ஊழியர்கள் வந்ததெல்லாம் பார்த்தோம். அதே போல தேவ மனிதர்கள் வந்தது போல நம்மளும் வளர்ந்துடலாம். அப்போ ஃபுட்பால் பிளேயர் பாலை எதிர்நோக்கியே இருப்பான். ஒவ்வொரு பால் வர்றதும் அவனுக்கு அற்புதமான தருணம், அற்புதமான வாய்ப்பு. அதே போல தேவ ஜனங்களும் உபத்திரம் வர்றதுக்கு காத்துட்டே இருக்கணும். அந்த சீசன்ல அவன் தன்னை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, நாம் இந்த தினத்திலே இதுவரைக்கும் பார்த்த பாடப்பகுதியை நமது நினைவுக்கு கொண்டு வருவோம். முதலாவதாக நாம் ட்ரிபுலேஷன்ஸ், நமக்கு ஏற்படக்கூடிய உபத்திரவங்கள் குறித்து நாம் வாசித்தோம். இந்த கிறிஸ்தவ பாதைகளை நமக்கு நேரக்கூடிய பாடுகள், மற்ற உபத்திரவங்கள், இவைகளினுடைய கூட நாம் எங்கனம் தேவனுடைய ராஜ்யத்தை சென்றடைய வேண்டும் என்பதை குறித்தெல்லாம் நாம் தியானித்தோம். அதில் முதலாவதாக எப்படி பாடுபடுகிறவனாய் இருக்கக்கூடாது என்பதை குறித்து நாம் தியானித்தோம். காரணம், உபத்திரவம் தகாத விதமாக நமக்கு வந்துவிடக்கூடாது. தகுதியான காரணங்களால், சத்தியத்தின் அடிப்படையிலான காரணங்களால் நமக்கு வர வேண்டும். அதனால் நம்ம அது எப்படி வரக்கூடாது என்பதை பார்த்தோம். அடுத்து அது உபத்திரவம் நமக்கு வரதா இருந்தால் எதனால் நமக்கு வரணும்? சத்தியத்தை அறிவிக்கிறதுனால வரணும், கிறிஸ்தவனா இருக்கிறதுனால வரணும், நல்ல நடக்கையோட வரணும், நம் மீது கூட சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் கூட பொய்யாய் சொல்லப்பட்டுதான் இருக்கணும். இப்படி நமக்கு உபத்திரவங்கள் வரணுன்றதெல்லாம் பார்த்தோம். முக்கிய குறிப்பா தேவனுடைய பிள்ளைகள் சத்தியத்தை அறிவிக்கிறதுனாலே அவர்களுக்கு உபத்திரம் வர வேண்டும் என்பதை நாம் அடுத்தபடியாக உபத்திரவங்களிலே நாம் எப்படி களி கூறுவது, எப்படி மேன்மை பாராட்டுவது என்பதை குறித்து நாம் தியானித்தோம். அதிலே நிச்சயமாக நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய சில காரியங்களை சிந்தித்து பார்க்கும்போது இப்படிப்பட்ட வேறுபட்டவைகள் நமக்கு கிடைக்குமானால் நிச்சயமாக நாம் உபத்திரவங்களிலும் கூட களி கூற முடியும். உபத்திரவங்களிலும் கூட மேன்மை பாராட்டு நம்மால் கூடும். growth in grace or graces, அதாவது கிறிஸ்தவ குணலட்சணங்களில் குறிப்பாக பொறுமையில் நாம் வளர்ச்சி அடைவதற்கு இந்த உபத்திரவங்கள் நமக்கு அவசியமாயிட்டு பார்த்தோம். அது மாத்திரமல்ல, மிகவும் அதிகமான நித்திய கன மகிமை நமக்கு அது உண்டாக்கி தருகிறது பார்த்தோம். அது மாத்திரமல்ல, தேவ அங்கீகாரம், தேவன் நம்மை நன்றாக செய்தாய் மகனே என்று நம்மை சொல்லத்தக்கதாக ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு அங்கீகாரம் நமக்கு அங்கீகரிக்கிறது. ஒவ்வொரு தேவ பிள்ளையும் தேவனத்தில் எதிர்பார்க்கக்கூடியது அதுதான். அது இந்த உபத்திரவங்களின் மூலமாக நமக்கு கிடைக்கிறது பார்த்தோம்.
அப்ப இப்படிப்பட்ட இந்த முக்கியமான காரியங்கள்லாம் நமக்கு கிஃப்டா கிடைக்குது. இதுவே நமக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்குது. அடுத்தபடியாக நம்ம எக்ஸாம்பிள்ஸ் மூலமா இயேசுவின் பாடுகளை குறித்தும் சிறிதளவு தாவீதுடைய கிரியை குறித்தும் அடுத்தது யோசேப்பு, யோபு, பவுல போஸ்தலன், நசல் போர்க்கொண்டை குறித்தும் பார்த்தோம். இப்ப யோபு கதையிலெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அவனுக்கு ஏற்பட்ட அந்த உபத்திரவத்துக்கு மத்தியிலே ரொம்ப அற்புதமான முறையிலே அவன் உண்மை உள்ளவனாக இருந்தான். அவன் எல்லா வகையிலும் பாதுகாப்பா இருக்கும்போது மட்டும் இல்லை, அவனை சுற்றி இருந்த வேலிகள் நீக்கப்பட்டு அல்லது அது சுருக்கப்பட்டு அவனுக்கு சில நஷ்டங்களும் சில பாடுகளும் உபத்திரம் வரும்போதும் கூட யோபு உண்மை உள்ளவராக இருந்தார். அப்போ அப்பேற்பட்ட உண்மைத்துவத்தை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம உபத்திரவ மத்தியிலே பின்வாங்குகிறவர்களாகவோ பயந்து ஓடுகிறவர்களாகவோ அப்படி இல்லாமல் யோபை போல திடாத்திரமாக இருக்கணும், உறுதியோடு இருக்கணும். ஏன்னா என் தாசனாகிய யோபை பார்த்தாயோ அப்படின்னு அங்க கேட்கும்போது யோபு அங்க நிற்கிறாரு, அதுல எல்லா பாவத்தையும் ஃபேஸ் பண்றாரு, அழகா தேவனுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமா இருக்கு. இப்ப நம்மளை பார்த்து திடீர்னு என்னுடைய தாசனாகிய வின்சென்ட்டை பார்த்தாயோ அல்லது என்னுடைய தாசனாகிய ஜார்ஜை பார்த்தாயோ சொல்லும்போது அல்லது என்னுடைய தாசனாகிய பிரவீனை பார்த்தாயோ அப்படிலாம் சொல்லும்போது சொல்லிட்டு திரும்ப இங்க இருந்து குளத்தங்கரையில போய் நம்ம உட்கார்ந்து இருந்தோம் அப்படின்னு சொன்னா அப்ப நம்பிக்கைக்கு பாத்திரமா இல்லாம போற மாதிரி ஆகும். தேவனுடைய பிள்ளைகள் தேவன் நம்மளை நம்பி அந்த இப்படி ஒரு காரியத்தை ஏற்படுத்தும் போது அந்த உபத்திரவம் நம்ம கடந்து வரும்போதும் கூட தேவனுக்காக உண்மை தோன்றவர்களாக இருக்கணும். நம்மளை நிரூபிப்பதற்கு அது ஒரு சந்தர்ப்பம் தான். பைபிள்லையும் சரி பல இடங்கள்ல இந்த நிரூபித்தல் சொல்ற காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய பரவசேர்ப்பினை தூதர்கள் சில குறிப்புகள் கொடுக்கும்போது டெஸ்டட் அண்ட் ப்ரூவன் பீப்புள் சொல்லுவாங்க, பரீட்சிக்கப்பட்டு நிரூபிக்கப்பட்ட ஜனங்கள். அப்போ நாமளும் பரீட்சிக்கப்பட்டு நிரூபிக்கப்பட்ட ஜனங்களா இருக்கணும்னா நிச்சயமா இந்த உபத்திரவங்களை கடந்துதான் தீரணும். அதோடு கூட நமக்கான கொடுக்கப்படக்கூடிய வாக்குறுதி, அதற்கு மத்தியிலே சமாதானத்தை கொடுப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். உண்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதையுடன் உண்மையே நம்பி இருக்கிறபடியா நீ அவரை பூர்ண சமாதானத்திற்குள் காத்துக்கொள்ள என்று ஏசாயா 26:3 வாக்குத்தத்தமாக வாக்குறுதியாக நமக்கு கொடுத்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, ஆகையினாலே இந்த உபத்திரவங்கள் நம்மை அழித்து போடுவதற்காக வருபவை அல்ல, நம்மை பலப்படுத்தவும், நம்மை உறுதிப்படுத்தவும், நம்மை வளர்க்கவும், நம்மை படிகமாக்கவும், நம்முடைய குணாதிசயங்கள் எல்லாம் படிகமாகத்தக்கதாக இவைகள் நமக்கு நன்மைக்காக அனுமதிக்கப்படுகிறது. அதற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். தேவனுடைய நாம் மகிமைப்படுவதாக. மேலும் விவரங்களுக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்கள் இந்த கூடுதலான சத்தியங்கள் எல்லாம் படிப்பதற்கு பைபிள் ஸ்டாண்டர்டிலிருந்து கூடுதல் விவரங்களை கற்றறிந்து கொள்ளலாம். வெப்சைட் மூலமாக நிறைய இடங்கள் நமக்கு வெளியிடப்பட்டிருக்கு. பைபிள் ஸ்டாண்டர்ட் அப்படின்ற வெப்சைட் போனீங்கன்னா எல்லா பைபிள் ஸ்டாண்டர்ட்ஸ் நமக்குள்ள இருக்குது. தாராளமாக படித்து இந்த ஈக்கெட்டு காலத்தில் நம்மளுடைய பொழுது ரம்மியமாக கழிக்கலாம். தமிழ்லையும் அது அவைலபிளாக இருக்குது. இன்னும் கூடுதலாக நிகழ்கால சத்தியம் நம்மிடத்தில் இருக்குது. இவைகள் எல்லாம் வைத்து இந்த 2 காலங்களை நாம் கடந்து செல்வோம். நிச்சயமாக இக்கட்டு காலத்தின் மத்தியிலும் கூட தேவன் அற்புதமான முறைகளை நாம் ஒருவரோடு தொடர்பு கொள்வதற்கு இப்படிப்பட்ட இந்த டெக்னாலஜிகளை கொடுத்திருக்கிறது. அது நிமித்தமும் நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். தேவன் நம்மோடு இருப்பாராக. அடுத்த முறை நாம் ஒருவர் காணும் வரை நாம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் ஜெபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாமே நம்மோடு நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.